மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் இருந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் பெருமானை அடிப்படையாக கொண்ட அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்ற நாள். வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவல் தொடர்ந்து சிந்தனையாகின்ற வகையில் ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி என்ற அகவலை சென்ற வாரத்தில் சிந்தித்தோம். ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரம் ஆகிய அருட்பெருஞ்சோதி என்ற அகவல் பெருமான் நம்முடைய அனுபவத்தை எப்படி செயல்பாட்டிற்கு கொண்டு வருகின்றான் என்பதை விளக்குகின்ற வகையில் ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து என்ற தொடரால் வள்ளல் பெருமான் விளக்குவதை சிந்தித்தோம். அதற்கு பிறகுதான் எனக்கே ஆதாரம் ஆகிய அருட்பெருஞ்சோதி என்பதன் அனுபவமாக நமக்கெல்லாம் எப்படி பரம்பொருள் ஆதாரமாக இருக்கிறது என்பதை பற்றி விரிவாக சிந்திக்கிற அனுபவம் கைகூடும் என்பதை விளக்குகின்றார். உங்களுக்கெல்லாம் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தின் சிவபுராணத்தில் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்ற அந்த பகுதி தெரியும். அதிலே புல் தொடங்கி நாம் எடுக்கின்ற பிறவிகளில் நாம் எப்படி இருந்தோம் என்பதை பற்றி செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் என்று சொல்லுவதுதான் நம்முடைய அனுபவத்தின் முடிவு. அதிலேயும் இவைகளில் எல்லாவற்றிலேயும் நான் இளைத்தேன் என்று தன்னுடைய அனுபவத்தை அல்லது ஆன்மாவின் ஒரு முடிவை வள்ளல் பெருமான் விளக்குகிறார். அதிலே நான் இப்படி ஆகினேன் அல்லது ஆகிவிட்டேன் அல்லது இப்படி ஆகியிருந்தேன் என்ற ஒரு முடிவு இளைத்தேன் என்ற தொடரால் வருகிறது. அப்போ இதுவரைக்கும் நான் முன்னேறினேன் என்பதாக ஒரு முடிவை அவரால் சொல்ல முடியவில்லை. அதனால்தான் பின்னர் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் என்ற பகுதியில் நான் எப்படி பெற்ற ஆக்கங்களை பெற்றேன் என்பதையெல்லாம் சொல்ல வருகிற காலத்தில் அதற்கு நான் தகுதியில்லாதவன் என்ற முடிவை தருகிறார். ஒன்று எண்ணளவில் நான் இருந்தது, இன்னொன்று நான் எப்படி ஆக்கப்பட்டேன் என்பது. எண்ணளவில் இருந்தது என்பதையும் நான் எப்படி ஆக்கப்பட்டேன் என்பதையும் உணர்ந்தால்தான் அடுத்தது மாணிக்கவாசகர் தொடர்ந்து சொல்லுகின்ற மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா என்று சொல்லுகின்ற இறைவனுடைய செயல்பாடுகள் அனுபவமாகும்.
அதிலே முதலாவது ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்த வரலாறு, இரண்டாவது எனக்கே ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி என்பதனுடைய வரலாறு. இந்த இரண்டு வரலாறுகளும் தான் நம்முடைய மனித பிறப்பினுடைய வரலாறுகள். இந்த வரலாற்றில் ஆதாரம் என்பதாக கடவுளை உணர்கிற வரலாறு தான் நம்முடைய அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வரலாறு. அதற்கு பிறகுதான் பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி என்பது அனுபவமாகும். அதாவது ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி என்பதை தொடர்ந்து அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி என்பதை இணைத்து நமக்கு வாழ்வியல் விளக்கத்தை தருகிறார். ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரம் ஆகிய அருட்பெருஞ்சோதி என்ற அகவலோடு கூட அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி என்ற அகவல் இணைப்பு சிந்தனை உடையது. அதிலே ஒரு குறிப்பு, சென்ற வாரத்தில் நாம் சிந்தித்த அந்த எண்ணங்களோடு கூட நீங்கள் இணைத்து சிந்தித்தால் நாமாக வாழுகிற வாழ்க்கை முறையில் கற்றுக்கொண்டோம் என்பதாக சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? அதுதான் சென்ற வாரத்தில் எத்தனை படித்தாலும் எப்படி படித்தாலும் படித்ததன்படி நடப்பதற்கு நம்மாலேயே முடியவில்லை. அந்த சமயத்தில் நம்மால் முடிந்தது என்பதாக நாம் செயல்பட்ட முறை இருக்கிறதே, அந்த முறை நமக்கே சொந்தமானது இல்லை. அதனால்தான் ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்தான் என்று இறைவனை வள்ளல் பெருமான் சொன்னார். அதை மீண்டும் நீங்கள் ஞாபகத்திற்கு கொண்டு வர வேண்டுமானால், எந்த ஒரு நீதியையும் நான் இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டால்தான் மேலான நிலைக்கு வருகிறேன் என்று பொருள். பொழுது அன்பு எப்பொழுது வரும் என்று எல்லோரும் கேட்டால், எல்லோரிடமும் நாம் வைத்திருப்பது அன்புதான். ஆனால் அந்த அன்பிலே உங்களுக்கு வெற்றி தோல்வி என்பது இல்லாமல் ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக தெரியுமானால் அதை தெளிவாக அன்பு என்று ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ உலகத்தில் இந்த அன்பை ஏற்றுக்கொள்வதற்கு வேற ஏதாவது வழிமுறை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், நம்ம உறவினர் மீது அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் மீது அன்பு வைப்பது ஏதாவது ஒரு வகையில் சுயநலம் சார்ந்தது, அல்லது நான் வாழுகிற முறைக்கு ஏதாவது ஒரு வகையில் அதனுடைய கொள்வினை கொடுப்பினை தேவை. கொஞ்சம் அதுலேயே அன்பு இருக்குதுன்னு நீங்கள் நிரூபிக்கணும், இதுக்குள்ளேயே அன்பு இருக்குது நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு வகையில் நான் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த ஒழுக்கம்தான் உறவு முறை பேணுதல் அப்படிங்கிறதுல நிற்குது. நமக்கு தெரியாம தங்கை அப்பா அம்மா இந்த உறவு முறை பேணல் நாம் வச்சிருக்கிறோம்ல, அப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் இந்த எல்லா நிகழ்ச்சி ஒரு கூட்டுறவாக நாம் குடும்பம் சார்ந்து அமைக்கிற எல்லா விஷயமும் நமக்கே நாம ஏற்படுத்தப்பட்டது. இன்னைக்கு நாம் ஏற்படுத்தலை அப்படின்னு சொன்னாலும் ஏற்கனவே அது ஏற்படுத்தப்பட்டு நமக்கு முன்னோர்களால் அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வடிவத்துக்கு இது ஏன் வந்தது அப்படின்னா அதுல ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயம் தெளிவாகி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நான் அடிக்கடி இந்த மண்டபத்திலே சொல்லியிருக்கிறேன், காலந்தோறும் வரலாற்றை ஆராய்ச்சி செய்பவர்கள் இந்த காலத்துல இது இப்படி இருந்தது, இந்த காலத்துல இது இப்படி இருந்ததுன்னு வரலாறு சொல்லுவோம். இப்ப நாம எப்படி சொல்லுவோம்னா, சமூகம் மனிதன்
சமூகம் என்பதாக ஒரு சொசைட்டி அல்லது சோசியலைசேஷன், சமூக மயமாதல் அப்படின்னு பேர். சமூகமா எப்ப ஆனான் அப்படின்னா, இவன் காட்டு மிராண்டியா இருந்தவன் சமூகமாக எப்படி ஆனான் அப்படின்னு வரலாறு சொல்லும் போது தொடக்கத்திலிருந்து கொண்டு வருவோம். வேடனாக அல்லது வேட்டுவ தொழில் செய்த அவர்கள் அப்பொழுது சமூகமாக இருக்கவில்லை. அப்போ கொன்ற மிருகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது வேறு ஒருவன் எடுத்துக்கொண்டால் அவனிடமிருந்து இதை எப்படி பெறுவது என்ற ஒரு நோக்கத்திற்காக இவர்கள் கூட்டாக சேர்ந்து வேட்டை தொழில் செய்தார்கள். அப்போ சமூகம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சமூகம்ங்கிற பேர் எப்போ கிடைக்குது அப்படின்னா, உற்பத்தியில் ஈடுபடுகிற காலத்தில் பெண்கள் முதல்ல தொடங்கினார்கள். ஏன்னா பெண்கள் தான் குழந்தையை பெற்றுக்கொள்வது என்பதன் மூலமாக இந்த கடவுள் நிலைக்கு அவர்கள் உரியவர்களாக முதல்ல பார்க்கப்பட்டார்கள். ஏன்னா உலகத்துல இன்னொரு ஜீவன் உருவாகிறதுக்கு இவங்க மூலமா நடக்குதுன்றதுனால இவர்களை கடவுள் போலவும், இவர்கள் தான் உற்பத்தி முறைக்கு, அதாவது பெண்கள் மூலமா குழந்தை வர்றதுனால விவசாய உற்பத்தியும் அவர்களிடமே சார்ந்தது. அப்புறம் மேய்ப்பு மற்ற வேலைகளுக்கெல்லாம் ஆண்கள் சென்றார்கள். இது தொடக்க கால சமூகம். இதை தான் நம்ம சக்தி வழிபாட்டுக்குள்ள பார்ப்போம். இதை சாக்தம், இதுக்கு முன்னாடி அதை சக்தி கல்ட்டு அப்படிம்பாங்க, அல்லது தாய் வழி சமூகம் அப்படின்னு அதுக்கெல்லாம் பேர். பெண்கள் மூலமாக தலைமை உருவாகி அல்லது உற்பத்தியில் ஈடுபட்டு இவர்கள் வாழ்ந்த முறை. அந்த காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு இன்னார் தான் கணவன் கிடையாது, யார் வேணாலும் கணவனா இருப்பாங்க. அவங்க அங்க இருக்கிற ஒரு குழந்தைக்கு யாரு அப்பான்னு தெரியாது, அதனால அந்த குழந்தை மேல எல்லாரும் அன்பா இருப்பாங்க. அந்த நாகரிகத்தை தான் நீங்க மகாபாரதத்துக்குள்ள பாக்குறீங்க. அந்த நாகரிகத்தினுடைய எச்சம் தான் மகாபாரதத்துக்குள்ள ஒரு பொண்ணுக்கு 5 புருஷன் அப்படிங்கிற வரலாறுலாம் அந்த மாதிரி காலத்து வரலாறு. இன்னைக்கு நீங்க ஏற்ற மாதிரி டிவியில பாக்குறதுலாம் அது வேற கதை. தொடக்க கால பழைய நாகரிகத்தை அந்த ஆசிரியர் பதிவு செய்கிறார் மகாபாரதத்துக்குள்ள. அதே வரலாற்றுக்குள்ள இன்னொரு ஆளும் வர்றார், கண்ணன் வருகிறார். கண்ணன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு ஆண்கள்ங்கிற விஷயம் நிறைய பேர் இருக்கிறத மாற்றி ஒரு ஆணுக்கு பல பெண்கள் அப்படிங்கிறத மாத்துறார். இதுதான் 2 சமூக மாற்றத்தையும் இணைக்கிறது தான் மகாபாரதம். இப்போ இதுக்கு பிறகு ராமன் வருகிறார். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பொண்ணோட தான் வாழணும், இதுதான் குடும்பம், இப்படித்தான் இருந்தாதான் விதியை தெரிஞ்சிக்க முடியும், இப்படி இருந்தாதான் கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்குள்ள ராமன் வர்றார். அப்ப திரௌபதி காலம் ஒண்ணு, கண்ணன் காலம் ஒண்ணு, ராமன் காலம் ஒண்ணு. இது கடவுளா இல்லையாங்கிற இந்த விஷயம் இல்லை. சமூக வரலாறுக்குள்ள தொடக்க காலத்துல பெண்களுக்கு நிறைய ஆண்கள் விஷயம் இருந்து மாறி ஒரு ஆண் பல பெண்களுக்கு மாறி, அதுக்கப்புறம் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிற குடும்ப முறைக்கு வந்த ஒரு வரலாறு இருக்குது இல்லை. இப்போ கடவுள் எதுல வேலை செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் இப்ப எதெல்லாம் ஒழுக்கம் இல்லையோ அதெல்லாம் தள்ளி 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 விட்டுட்டு எதை ஒழுக்கம் கடவுள் இறுதியா ஏத்துக்கிற நினைக்கிறாரோ அதுல ஸ்டாண்டர்டைஸ் பண்றது, நிலைப்படுத்துறது. இதுதான் இது. கம்யூனிசம் மார்க்சியமா படிச்சீங்கன்னா இது வரலாறு. இதுக்குள்ள குடும்பம், சொத்து, அப்புறம் அரசு இப்படிலாம் எழுதியிருப்பாங்க. மார்கன்லாம் வரலாறுலாம் நீங்க அதான் மார்க்சியத்துக்கு முக்கியமான நூல். அதுக்குள்ள என்ன பண்ண, ஒரு தார மனமுறைக்கு வந்தது, உறவு மறைமுறை எப்படி வந்தது, எத்தனை மனைமுறை இருந்தது, இதெல்லாம் கடந்து நாம இப்போ ஒரு தார மனமுறைக்கு வந்திருக்கிறோம். இதுலயும் மனநிலை பாதிக்கப்பட்ட புள்ள பிறந்தாலும் அதையும் எப்படி நாம அது நம்முடைய பிள்ளையா பார்த்துக்கிறது, ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இதுல இருந்து நாம விலகாம எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மனநிலையோட இந்த குடும்பம் இறுகிச்சு. இதுக்கு பேர் என்ன, ஒழுக்கம் சார்ந்து உறவை வரையறுத்த அன்பு நடவடிக்கையில இந்த செட்டுக்குள்ள கடவுள் நம்மள நிறுத்துறார். இதுக்கப்புறம் இதை உடைக்கிறதுக்கு நீங்க போறதுக்கோ அடுத்த கட்டமா ஒண்ணு சிந்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுல இருந்து தான் கடவுள் கொள்கை ஆரம்பிக்குது. இதுதான் நமக்கு தமிழ்நாட்டு வரலாறுல முருகன் எப்ப வந்தாரு அப்படின்னா, முதல்ல வேடர் காலத்துல வஜ்ராயுதம் வச்சிருந்த முருகன் பின்னாடி எப்படி வராரு, வேலாயுதம் இரும்பு காலத்துல வச்சுக்கிறாரு. இப்ப அவரு திருப்பரங்குன்றத்தெல்லாம் காதலர்கள் தெய்வம். அவர் காதல் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல போய் சாமி கும்பிடுவாங்க. இப்படிலாம் அது பரிபாடல்னு ஒரு இலக்கியம் இருக்குது தமிழ்ல. அந்த பரிபாடலுக்குள்ளெல்லாம் இந்த செய்திலாம் இருக்கும். யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்க எங்க காதலை சேர்த்து வை, நீ இப்படிலாம் காதல் வள்ளியோட சேர்த்து இதெல்லாம் முருகனுக்கு ஒரு வரலாறு பின்னாடி வச்சு திருப்பரங்குன்றத்துல பின்னாடி பண்றாங்க. ஆக முருகன் எல்லா காலத்திலும் இருக்கிறார். சமுதாயம் எப்படி இருக்குதோ அந்த அதோடைய வாழ்க்கையில தலைமை தன்மையில இருந்து முருகனை நாம பார்க்கிறோம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிலாம் வந்த வரலாற்றுக்கு பிறகு எது ஒழுக்கம் சார்ந்து அதுக்குள்ள கடமை, அதுக்குள்ள உறுதி, அதுக்குள்ள
அன்பு அப்படிங்கிறத காட்டுதோ அதுல இருந்து எது வருது? இந்த என்னுடைய வாழ்க்கையின் படிப்பினை வரும். என் வாழ்க்கையில நான் உன்னை தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஓதாது உணர்தல். இப்ப ஏன் கடவுள் தொடக்க காலத்துல இருந்தே வேட்டி சட்டை போட்டுட்டு இருந்தாரா, ஒரு தங்க நகை போட்டுட்டு இருந்தாரான்னு கேள்வி கேட்கும்போது நமக்கு தெரியல. அதே மாதிரி தான் இப்ப இந்த இடத்துக்கு நான் வந்த வரலாறை தான் மாணிக்கவாசகர் அப்படி பதிவு பண்றார். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயின்னு தொடங்குறீங்கல்ல, கடைசியில கொண்டாந்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு சொல்றாருன்னா உடனே நம்ம இது அப்படியே கற்பனையில மிதக்கிற மாதிரி நான் புல்லா போறேன் அது மட்டும் இல்லை. அதுக்குள்ள ஒவ்வொன்றுத்துலயும் நான் எப்படி நாகரிகம் அடைந்தேன், ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் நான் எப்படி பக்குவப்பட்டேன், ஒன்னொன்னுத்துக்குள்ளேயும் நான் அதுக்கு அடிமையா இல்லாம நான் அதுல இருந்து வெளியே வந்தது எப்படி, இந்த வரலாற்றுக்குள்ள போனீங்கன்னா தான் ஓதாது உணர்தல் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க தெளிவா வர முடியும். இப்போ இது சமூக வரலாறு, இதுக்குள்ளதான் இப்ப என்ன பண்றேன்னா, இப்ப ஏன் நான் என்னுடைய குடும்பத்துக்குள்ள தெளிவா இப்படி இருக்கணும். இது காரைக்கால் அம்மையாருக்கே இந்த பிரச்சனை வந்தது. முதல்ல அவங்க தான் இதை குடும்பத்துல சந்திக்கிறாங்க. அப்பெல்லாம் சமணர்கள் இங்க கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதுல இந்த வணிக முறை மாத்துது. அப்ப காரைக்கால் அம்மையாருக்கு இந்த பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? மாம்பழ பிரச்சனை மட்டும்தான் நினைக்காதீங்க, அது வெறும் மாம்பழ பிரச்சனை இல்லை. அவங்க மாம்பழத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. என்ன பிரச்சனையை கொண்டு வராங்கன்னா, என் கற்பு உண்மையா இருந்தா நீ ஒழுங்கா எனக்கு மாம்பழம் கொடுக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறாங்க. அப்ப இது என் கற்பு நிலைப்படணும், இது தெளிவா இதுல சிக்கல் வரக்கூடாது. ஏன்னா அவன் மாம்பழ விஷயம் என்ன வருதுன்னா, இந்த மாம்பழம் ஏது, அந்த மாம்பழம் யாரு கொடுத்த அப்படிங்கிற விஷயம்லாம் வர்றப்போ இதுக்குள்ள அந்த சேக்கிடார் அந்த வரியை சொல்றாரு, என்னுடைய கற்பும் அப்படிங்கிறது அவங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாம்பழம் வருது, ஆனா அவன் கையில போய் அது மறையுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, குடும்ப பிரச்சனைக்குள்ளதான் முதல்ல கடவுளை நாம காட்சிப்படுத்துறோம். சங்க இலக்கியங்களுக்குள்ளேயும் தமிழ்ல இருக்கிற பழைய இலக்கியங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதை குறிஞ்சி பாட்டுன்னு கபிலர் எழுதியிருக்கார். ரொம்ப 2 இடத்துல கலித்தொகையிலும் எழுதியிருப்பார், குறிஞ்சி பாட்டுன்னு ஒரு தனியா இலக்கியம் எழுதியிருப்பார். அதுக்குள்ளதான் கடவுளை ரொம்ப அழகா கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார்னா, இது எங்க 2 பேருக்கு நடுவுல நடந்த இந்த விஷயத்துக்குள்ள கடவுள் காப்பாற்றணும் அப்படிங்கிறதான் முதல்ல இந்த குடும்பத்துக்குள்ள கடவுளை கொண்டு வந்தது சங்க இலக்கியங்களுக்குள்ள 2-3 இடத்துல இருக்குது. அது மாதிரி அதுக்குள்ள நீங்க இந்த பிரச்சனை சங்க இலக்கியம் வரைக்கும் கிடையாது. ஏன்னா 2 பேர் விட்டுறது, அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனையா வருது, அந்த மாதிரி வரலாறு சங்க இலக்கியத்துல கிடையாது. அதனால கற்பை பத்தி சங்க இலக்கியத்துல பேசல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசுவாங்க. தொல்கபிலர், கபிலருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், தொல்கபிலர்னு பேர் அவருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு விஷயம் முன்வைக்கிறார். மேல ஒரு நாள் ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்குறான் மலையில. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு கூப்பிட்றான், தங்கி இருந்துட்டு போறான். அந்த மாதிரி ஒரு காட்சி. அப்ப அவன் மறுபடியும் கைவிட மாட்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊமையை பயன்படுத்துறார். பண்ணும்போது அதில் என்ன சொல்றாருன்னா, எங்க ஊர்ல இருக்கிற கூத்தாடுற பொண்ணு இந்த ஊர்ல ஒரு களம் நெல்லுக்கு ஒப்பந்தம் பண்ணிடுவாங்க. அவ கூத்தாடுவா நைட்டுக்கு, அதுக்கப்புறம் போயிடுவா. ஆனா அந்த கூத்தாடுற பொண்ணு தங்கம் கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டா கூட சொல்ல மாத்தி வேற ஊருக்கு போய் கூத்தாட மாட்டா அப்படின்னு தொல்கபிலர்னு அந்த பாட்டை பதிவு பண்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணை ஒரு பையன் தொட்டுட்டானா அதுக்கப்புறம் மாற மாட்டான் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அதுக்கு பேர் படிமம் அல்லது ஊமை, அந்த மாதிரி மூலமா விளக்குறது. அப்ப அவ ஏன் சொல்றா அப்படின்னா, இந்த வாக்கு சுத்தம் அப்படிங்கிறதுக்குள்ளாத அப்ப அதுக்கு பேர் அதுவும் ஒழுக்கம் தானே. அது இன்னும் அவர் ஒரு 5-6 பாட்டு பாடியிருக்காரு. அதுக்குள்ள அந்த கதை நீளமா வரும். இது எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அது வரைக்கும் கற்பு பிரச்சனையா இல்லை. ஆனா திருவள்ளுவர் என்ன பண்றாரு, கற்புடைமைன்னு ஒரு அதிகாரம் போடுறாரு. அதுக்கு முன்னாடிலாம் கற்பை பத்தி தெளிவா, தொல்காப்பியத்துக்குள்ள கற்பு களவு அப்படிங்கிறது வேற. தாலி கட்டிக்கிற நிகழ்ச்சியும் தாலி கட்டாத நிகழ்ச்சியுமா அது இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. தாலி கட்டாம குடும்பம் நடத்துறதுன்னு கலவையில வரும், தாலி கட்டி குடும்பம் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள வர்றது கற்புன்னு வரும், அவ்வளவுதான். ஆனா கற்புங்கிறது பிரச்சனையானது திருவள்ளுவர் காலத்துக்குள்ள. அந்த திருவள்ளுவர் காலத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த சமணர்களுடைய தாக்கம் இதுக்குள்ளெல்லாம் வருது. அதனாலதான் அந்த வார்த்தையை திருஞான சம்பந்தரும் பார்க்கிறார். சமணர், அதாவது கற்பழிக்க சமணர் உள்ளம் கற்பழிக்க திருவுள்ளம் அப்படிங்கிறார். அதாவது சமணர் திறம் கற்பழிக்க திருவுள்ளம் அப்படிம்பார் திருஞான சம்பந்தர். அதாவது அந்த வார்த்தையை வச்சு திருஞான சம்பந்தர் திட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. சமணர்களும் நம்ம தமிழ் அறிஞர்கள்ங்கிற மேதாவிகளும் கொஞ்சம் பேர் என்ன கேட்பாங்க, ஏங்க சமணர்கள்லாம் கற்பழிக்க சொல்லி திருஞான சம்பந்தர் சொல்றாராமே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு என்ன கேட்பாங்க. அது அப்படி இல்லப்பா, அவங்க மனசுல
அந்த கடவுள் அப்படிங்கிறது இல்லாம வினைய பேசுறாங்கல்ல, அது ரொம்ப வலிமையானது. இப்ப காலவாதின்னு ஒருத்தன், தத்துவத்துக்குள்ள காலவாதின்னு ஒருத்தன் பேசுவோம். காலவாதி அப்படின்னா காலமே கடவுளாக கண்டனம். கடவுள்னு ஒருத்தனை ஒத்துக்க மாட்டான். இந்த நேரத்துல இது நடக்கணும்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றவன் காலவாதி. அதை வச்சுதான் காலபைரவரும் நமக்கு முதல் கடவுளா சிவபெருமானுடைய பைரவர் தோற்றத்துக்கு முன்னாடி நாம காலபைரவர் தான், அதுக்கப்புறம் தான் அட்ட வீராட்டத்துக்கெல்லாம் கடவுள். இப்ப நம்ம அட்ட வீராட்டானா இருக்குதுல்ல, திருவதிகை, அப்புறம் திருக்கோவிலூர், இந்த வீரட்டானா இருக்குல்ல, இது எல்லாமே பைரவர் கோயில் தான். அதுக்கு மூலம் வந்து காலபைரவர். இந்த அட்ட வீரட்டானம் இந்த போறீங்கல்ல, நம்ம இந்த மார்க்கண்டேயனை உதைத்தது அது ஒரு தலம். அது என்ன ஒரு அது திருக்கடையூர், இது எல்லாமே அட்ட வீரட்டத்துக்குள்ள வர்றது. இந்த எல்லாமே பைரவருடைய செயலா இருக்கும். இதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா தான் முதல்ல எது அழிக்கிறது அப்படிங்கிறது. நாம முதல்ல உருவாக்குறத பத்தி பேசல, எதை அழிக்கிறது, தீமையை அழிக்கிறது, என்னுடைய ஆணவத்தை அழிக்கிறது, இப்படிங்கிற வரலாறுக்குள்ள எல்லாம் வரும். யமனை அழிக்கிறது, காலங்கிற விதிங்கிற ஒண்ணு அழிக்கிறது, கர்மாவை அழிக்கிறது, ஆணவத்தை, நீங்க எது வேணாலும் பேர் வைக்கலாம். அதுதான் முப்பராதிகளை அழித்தது, அதுதான் வந்து அதுக்கப்புறம் யமனை உதவி, இந்த எல்லா வரலாறுக்குள்ளேயும் அது வரும். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமணர்கள் வினையை பெற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, காலம் வினைக்கு தொடர்புடையது, உங்களுக்கு தெரியும். இந்த காலத்தை ஏத்துக்காம சொன்னாலும் ஏத்துக்கன்னு சொன்னாலும் வினைக்கு வந்து மிகப்பெரிய பட்டியல் கொடுத்தவர்கள் சமணர்கள். எல்லா செயலுக்கும் ஒரு வினை, குறைஞ்சபட்சம் வீடு வாடகை காலி பண்ணலனாலும் ஒரு வினை, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இது மாதிரிலாம் மந்திரம் எழுதி வச்சிருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்தையும் வினையை வச்சு பேசுனதுக்கு அவங்களுக்கு கடவுளை ஏத்துக்காத அளவுக்கு, இப்ப உங்களுக்கே தெரியல, கடவுள் என்னதான் நீங்க பாட்டு படிச்சாலும் கடவுள் மாத்தறாரா இல்லையா அப்படின்னு விதி வலியது அப்படிங்கிறதுக்குள்ள ராமனும் பேசுறான். நன்று நமக்கு, அதாவது நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை, விதியின் பிழை நான் முடிவுக்கு வர்றான்ல, ராமனுடைய வரலாறுல முடிவுக்கு வர்றது விதியோட பிழை தான் நம்ம வாழ்க்கை, இதுக்கு மேல நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு அவன் ஒரு குடும்பத்துக்கு வந்ததுனால விதியை கண்டுபிடிக்கிறான். இந்த விதியை கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, இப்ப நீங்க எது சொற்பொழிவுலையோ அல்லது சைவ சித்தாந்த ஆணவம் கண்மம் மாயன் படிக்கிறதுலயோ விதிலாம் தெரியாது. விதிங்கிறது தெரிய வர்றது திருவள்ளுவர் ஒரு இடத்துல தெளிவா சொல்றாரு. அவரும் இப்ப அதே மாதிரி இந்த விதியெல்லாம் முதல்ல ஏத்துக்கினவர் திருவள்ளுவர் தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. ஆனா விதிக்கு ஒரு தெளிவான அடையாளம் திருவள்ளுவர் கொடுக்குறாரு. என்னன்னு கொடுக்குறாருன்னா, ஊழ்னு ஒரு அதிகாரம் கொடுக்குறாரு. இந்த திருக்குறள் நீதி இலக்கியமான ஒரு கேள்வி வரும். நீதி இலக்கியம் நம்ம எழுதுறோம்ல, அப்ப எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. நீதி இலக்கியம் கிடையாது திருக்குறள். ஏன் நீதி இலக்கியம் கிடையாதுன்னா, ஊழலை பத்தி பேசினா அது நீதி இலக்கியம் கிடையாது. நீதி இலக்கியம்னா அற இலக்கியம். அற இலக்கியத்துக்குள்ள விதியை பத்தி பேசக்கூடாது. விதியை பத்தி பேசினா அது கர்மா, ரீபர்த், கடவுள், அதுக்குள்ள கொண்டு போயிடும். அதனால நீதி அப்படின்னு பேசினா சோசியல் ஜஸ்டிஸ்க்குள்ள நேரா பேசணும். அதுக்குள்ள முன்வினை எதிர்வினை எல்லாம் பேசக்கூடாது. அப்ப திருக்குறள் நீதி இலக்கியம்னா அது ஒரு தத்துவம் தான். அதை நம்ம அந்த ஒரு அதிகாரத்தை மறைச்சிட்டு அது நீதி இலக்கியம் பேசிட்டு இருக்கிறோம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படிங்கிற திருக்குறள் முக்கியமான திருக்குறள். அதுல என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளவுதான் படிச்சாலும், நுண்ணிய நூல் பல கற்பினும், நீ பெரிய மாஸ்டரா இருந்தாலும் மைக்ரோவா இருந்தாலும், மற்றும் தன் உண்மை அறிவே மிகும், உனக்கு என்ன புத்தி இருக்குதோ அதான் வரும். இதுக்கு உரை எழுதும்போது பரிமேலழகர் திணறார். அவர் என்ன பண்றாருன்னா, மற்றும் விதியானாகிய அறிவுதான் வேலை செய்யுமே ஒழிய பேதைப்படுக்கும் இழவுழே வேலை செய்யும் எழுதுவார். ஆகல் ஊழ் உற்ற கடை அதாவது இன்னொரு இடத்துல திருக்குறள்ல அதே ஊழல வரும். உங்களுக்கு நல்ல ஊழ் இருந்தாதான் ஆகல் ஊழ், மற்றபடி அது இழவு, பேதைப்படுக்கும் இழவு. ஆகலூர் உற்ற கடை தான் நீ மேல வருவ. இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்றாரு. நீ நல்ல விதி இருந்தாதான் மேல வருவ. பேதைப்படுக்கும் இழவு, உன் புத்தி பேதலிக்கிற மாதிரி செஞ்சிடும் ஊழ்வினை. பழைய விதி இருக்கு, நீ என்னதான் அறிவாளியா இருந்தா உன் புத்தி பேதலிக்க வச்சிரும். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அறிவாளி எங்கெங்கெல்லாம் போய் மாற்றோம் நாமெல்லாம். இப்ப நம்ம இங்க இருக்கிற எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில எங்கேயாவது மாட்டியிருப்போம். அதுல வந்து என்னதான் கேர்ஃபுல்லா இருந்தாலும், என்னதான் அலர்ட்டா இருந்தாலும், என்னதான் அறிவாளியா இருந்தாலும் சொடுக்கணும், ஐயோ நான் இதுல தெரியாம மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இத பரிமேலழகர் அதுக்கு உரை எழுதுறார். எதுக்கு? அந்த நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அதுதான் இங்க இதுக்கு பதில் தான் வள்ளல் பெருமான் சொல்றது, ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து அப்படிங்கிறது. இதுதான் அது கொண்டு வரணும்.
இந்த விதிக்குள்ள நாம எதையும் கத்துக்கல அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சதுன்னா, நான் படிக்காமலே அறிவுங்கிற ஒரு விஷயமாவே கடவுளோட சேர்றது அப்படின்னு அது அது அங்க மட்டும்தான் தெரியும். இதனாலதான் பாம்பன் சாமி என்ன பண்ணாரு, அறிவினுக்கு அறிவே இறை தற்சொரூபம் என்னார். அதுவும் இதுக்குள்ள அர்த்தம் இருக்குது. அது அந்த அர்த்தம் இதுக்குள்ளே இருக்குது. இப்ப பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் மேற்கோள்கள் நான் சொன்னதெல்லாம். இப்ப அதுக்குள்ள நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நுண்ணிய நூல் பல கற்பினும், எவ்வளவு ஆழமான அறிவுடைய நூல்களை கற்றாலும் அல்லது எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். பரிமேலழகர் என்ன எழுதுறாருன்னா, நீ எவ்வளவுதான் படித்தாலும் உனக்குன்னு புத்தியில ஊழ்வினை இருக்குது, அதுதான் வேலை செய்யணும்னு எழுதிட்டார். இந்த உண்மை அறிவுன்னு திருவள்ளுவர் போட்டதுக்கு அவருக்கு அதை ரியலைஸ் பண்ண முடியல அவரால், பரிமேலழகரால். அது மட்டும் இல்லை, திருவள்ளுவர் அங்க ரொம்ப திருவள்ளுவர் தான் தேவையில்லாம வார்த்தை நிறைய போடலையே. அதுல என்ன பண்ணிட்டாரு, நுண்ணிய நூல் பல கற்பினும் அப்படின்னு ஒரு இருக்கும். மற்றும் ரெண்டாவது ஒரு வரும், தன் உண்மை அறிவே மிகும். இந்த ரெண்டு உண்மை பரிமேலழகர் கொஞ்சம் ரெண்டு போட்டா அவனும் மேலும் அப்படின்னா நான் அவனும் சொன்னா இன்னொருத்தனும், மேலும் அப்படின்னா மூணாவது ஒரு ஆள் இருக்கிறாங்கல்ல, அந்த விஷயம் அவருக்குள்ள வரல பரிமேலழகர்ல. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே. 3 அடுக்கு வைக்கிறார் திருவள்ளுவர். அதுக்குள்ள இந்த 3 அடுக்கு வைக்கணும்னா நீங்க பரிமேலழகர் தான் கொஞ்சம் மனத்துல சமய உணர்ச்சி இருந்ததே, அது அவருக்கு அடுத்த கட்டத்துக்கு உணர வைக்கல. அது இப்ப ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த வினை கொள்கைக்குள்ள எந்த அளவுக்கு நம்மளை புரிய வைக்கிறோம் அப்படிங்கிறது முடியாது, அதுவே முடியாது உங்களால. அந்த முடிய வைக்கிறது, நான் வினை கொள்கைக்கு உள்ள எனக்கு என்ன வினை இருக்குதுன்னு நான் எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? வினையை பற்றி நாங்க சாஸ்திரத்துல தெளிவா எழுதுவோம். என்னன்னு எழுதுவோம்? சிவஞான சித்தியாரை வச்சுக்கிட்டு பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு என்று இவை 6ம் கருவுள் பட்டது. இப்ப நாம பிறக்கிற காலத்திலேயே நமக்கு என்ன கிடைக்கும், என்ன போகும், என்ன நோய் வரும், என்ன துன்பம் வரும், இதெல்லாம் முடிவு பண்ணப்பட்டது அப்படின்னு ஒரு வினை. இந்த வினையை கடவுள் எங்க தெரியுமா வைக்கிறாரு? நீ இந்த காலத்துல இதை பெற வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் நீங்க ஒண்ணுமே இல்லை, இந்த டிவி காரணம் வரலையா, பரவாயில்ல. அதனாலதான் இந்த ஓதாது உணர்தலுக்குள்ள வினை பிரச்சனை இருக்குது. அதனால கொஞ்சம் தெளிவா நீங்களும் அனுபவிக்கலாங்கிறதுக்காக தான் நான் அதை கொஞ்சம் விரிவா இந்த வினை கொள்கையும் உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் இந்த வினை கொள்கையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. சில பேர் தொடர்ந்து கேள்விகளும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இந்த பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு, இறப்பு வரைக்கும் முடிவு பண்றாருன்னு சொல்றோம்ல. இந்த முடிவு பண்ணி கடவுள் அதை இருந்துகிட்டு மூக்கணாங்கயிர் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காரா, எப்படிலாம் பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எப்படிங்க நீக்க முடியுமா, இது முடியுமா அப்படின்லாம் என்ன நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஆனா முடிவு மட்டும் சொல்றேன். முடிவு என்னன்னா, கண்டிப்பா இறப்பை மாற்றி பார்த்துருக்கிறேன் நான் நிறைய பேருக்கு. இறப்பை மாற்ற முடியும். இறப்புனா அந்த சாவை மாற்ற முடியும், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது நடந்திருக்குது நிறைய பேருக்கு. ரொம்ப புண்ணியம் பண்ணவங்களுக்கும் இறப்பு வந்தும் மோதி இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இடைவெளிலாம் இருக்குது. அதை நான் பழகினாக்கா கண்டிப்பா சொல்லிடுவேன். ஆனா இறப்பை மாத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள மாற்று இங்கேயே தொடர்ந்து வந்த ஒரு அடியா இருக்கு. இறப்புக்குள்ள போனவருக்கு அந்த இறப்பை மாத்திலாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன நினைக்கணுங்கிறது தான் பிரச்சனை. அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நோயில இறப்பை மாத்தி கொடுத்தாங்களோ அந்த நோய் முழுவதுமா கிளியர் ஆகி நான் மறுபடியும் லௌகீகமா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அதுல இருந்து கடவுளுக்குள்ள எப்படி போறதுங்கிற அந்த இடைவெளியை மறந்துடுறாங்க. இதுதான் நடக்கிற விஷயம். அது நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். என்கிட்ட சொல்றவங்களா நான் பேர் சொல்ல முடியாதுங்க, எல்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட தான் வருமே. அதே மாதிரி நமக்கு இப்ப நான் இருக்கிறேன்னா நம்ம குடும்பம், அப்புறம் நமக்கு இப்படி வந்தா தான் நான் உண்மையை பேச முடியும். ஏன்னா எனக்கு சும்மா ஊர்ல சொல்றவங்க கதையை வச்சுலாம் சொல்றதில்ல. கண்டிப்பா இறப்பை மாத்துறதுக்கு அதுக்குள்ள நீங்க எல்லாருக்கும் நடக்காது. அது இறப்பை மாத்துறதுங்கிறது கண்டிப்பா நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது என்ன சாட்சிலாம் எனக்கு கேட்கக்கூடாது. நான் இங்க சும்மா எனக்கு தெரியாது உண்மையா படாத நான் எப்பவுமே எந்த மேடையிலையும் சொன்னதில்லை. அதனால அது கண்டிப்பா இறப்பை மாற்றுகிறார்கள். என்ன ஒரே விஷயம்னா, இப்படி என்ன ஒருத்தரும் கேட்டாங்க, நீ இப்படிலாம் சொல்றியே என்னடா,
ஆமா, இறப்பு வேணும்னு சொன்னா உனக்கு நோயும் இல்லை ஒன்றும் இல்லை. இறப்பு வேணாம் அப்படின்னால உனக்கு அதுக்குள்ள பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருப்பான். நீ பிரச்சனை ஒழியணும்னா அப்போ சாவுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு ஒரு பதில் சொன்னேன். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு அதை பற்றி தெரியல எனக்கு. அதாவது ஒரு ஆள் பிரச்சனையிலே இருக்கிறாங்க, உனக்கு இறப்பை நீட்டிச்சு தான் கொடுத்துருக்குது, அப்போ ஏண்டா கடவுள் நம்மளை இப்படி தொல்லை பண்ணுறான் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், உனக்கு இறப்பை தான் நீட்டி கொடுத்துருப்பாங்க, இறப்புக்குள்ள இருக்கிறத நீட்டி கொடுக்கும்போது உனக்கு என்ன பண்ணணும்னா அந்த பிரச்சனை இருக்குல்ல இது கொடுத்துதான் ஆகணும். வேற ஒன்று நீ பிரச்சனை வேணாம்னா போய் சேர்ந்துட்டே இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அது இன்னொரு மாதிரியோட சொல்லுவேன், தோஷம் இல்லை. இப்போ ஒரு தோஷம் ஒரு ஆளுக்கு இருக்குது, புருஷனோ பொண்டாட்டியோ செத்துருவாங்க அப்படின்னு ஒரு ஆளுக்கு தோஷம் இருக்கும். கொஞ்சம் புத்திசாலித்தனமானவங்க என்ன பண்ணுவாங்க, ஆயுள் கெட்டியா இருக்கிறவங்க கொண்டாந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர். இல்லை அப்படி நடக்கும். அது எங்க கல்யாணப்படி இல்லைனாலும் அது நடத்தின பிறகு என்ன நடக்கும், ஆயுள் கெட்டி தான், ஆனால் இவன் புருஷனா இருக்க முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை வேற ஒன்று இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதுக்குள்ளே கல்யாணம் நடக்கும். இப்படிலாம் அதுக்குள்ள அந்த அதாவது நீங்க அது பழகும் போது கண்டிப்பா இதெல்லாம் நான் தெளிவா சொல்ல முடியனால, ஆனா இது மாதிரி பார்த்துருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேருடைய வாழ்க்கை பிரச்சனையும் ஜாதக பிரச்சனையும் நான் பார்த்ததுனால தெளிவா சொல்றேன். அதுக்கப்புறம் தோஷத்தை தீக்கிறதுக்கு இன்னொரு ஆளை வச்சிருப்பான் கடவுள். அந்த தோஷத்தை நீக்கிறவன அவனை பிடிச்சி அதுல மாட்டி விட்டு அவன் வினைய அவனுக்கு கழிப்பான். இதுக்குள்ள கடவுள் ஒரு சங்கிலி மாதிரி வேலை வச்சிருப்பான். இந்த சங்கிலியை நீங்க தொடர்ந்து சமுதாயத்துல ஒழுக்கமா இருந்து சந்திக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு நீட்சி சொன்னேன்ல, இதுக்குள்ள அயோக்கியங்கிற பட்டமே இருக்காது உங்களுக்கு. மனசாட்சி ரீதியா நீங்க யோகியம்தான். நடந்ததுலாம் வெளியில மத்தவன் பாக்குறதுக்கு அயோக்கியத்தனமா இருக்கும். இப்ப சுந்தரர் மனைவியை கடவுள் வச்சு தூது அனுப்புனது வெளியில பாக்குறதுக்கு தப்பு தான், ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அது சரி. ஏன்னா அவர் அங்கிருந்து தான் வேலை ஆரம்பிச்சார். உன்னை வச்சுட்டு தான் நான் எல்லா வேலையும் பண்ணுவேன், நீ இல்லைன்னா எனக்கு எந்த வேலையும் இல்லை, அது எதுவா இருந்தாலும் சரி அப்படின்னு அவரு தெளிவா போறாரு. அதுக்கு யாருக்கு தெரியும், அவரோட மனசுக்கு தான் தெரியும். அதனாலதான் சிவபிரகாசர் தூக்கி போட்டார். உறர்ந்த அறிவு செறிந்த அறிவுன்னார். செறிந்த அறிவு கடவுள், உறர்ந்த அறிவு சுந்தரர். அப்ப ரெண்டு பேருக்குள்ள அறிவு கனெக்ஷன்ல தான் அது தெரியும். இதுதான் அறிவுக்கு அறிவுங்கிறது. அப்ப நானும் அதுவும் சேர்ந்து இருந்து ஒழுக்கமா இருக்கிறேன்னு எனக்கும் அவனுக்கும் தெரியணும். அப்படி இருந்தாதான் நீங்க பாவமானது அல்லது தப்பானதுங்கிறது மாதிரி வெளி உலகம் சொன்னாலும் இதுக்குள்ள உங்களுடைய பழைய வினையை கழிக்கிறது வரும். இப்பதான் இந்த ஓதாது உணர்தல்னா எக்ஸாக்டா தெரியும், மற்றதெல்லாம் தெரியாது. எக்ஸாக்டா அடிக்கணும். எக்ஸாக்ட்னா அதுக்குள்ள கடவுளை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு நீங்க ரவுண்டு கட்டணும். மற்றவன் கட்டுறதுலாம் வேற. மற்றவன் ரவுண்டு கட்டுறதுலாம் ஏதோ அவனுக்கு ஒரு வேலை நடந்தது சாமியே அப்படின்னு சொல்லிட்டு நீ தாம்பா பண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்றது அது வேற. ஆனா அந்த கடவுளாவே நீங்க தெளிவா அதுக்குள்ளே சுத்தமா கடவுள் இருக்கிறாருன்னு அது வரணும். ஏதோ ஊர் உலகத்துல சொல்ற கடவுள்னு இல்லை. அப்ப வரும்போது உங்க நிலைமையே ஏறக்குறைய நிறைய விஷயங்கள்ல மாறி இருக்கும். ஒன்னா மட்டும் அது நடக்காது, ஒரே ராக்கெட்ல அது சுத்துப்பட்டுலயும் அது நடக்கும். சுத்துப்பட்டுல அடுத்த வேலை அடுத்த வேலை அடுத்த வேலை. இதனாலதான் சேக்கிழார் என்ன பண்ணாரு, வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவ துறை விளங்கினார். அதாவது தழைக்கிறதும் ஓங்கிறதும் ஒரே சமயத்தில் நடக்கணும். பக்கத்துல வளரும், உயரமாவும் போகும். இந்த உயரமா போறதும் பக்கத்துல வளர்றதுனா என்னன்னா, இப்ப நான் இப்ப கடவுள் கொள்கைக்கு நேரா நீங்க சொல்ற மாதிரி கடவுளை தெரிஞ்சுக்க வந்துட்டேன்னு சொல்றப்ப இந்த கீழே இருக்கிற சுத்துப்பட்டுல அந்த கடவுள் இந்த கடவுள் சொந்த கடவுள் அவர் சொன்னது இவர் சொன்னது இதெல்லாம் மறைஞ்சின்னு இருக்கும். அப்ப இது தழைக்கிறது, இது ஓங்கிறது. அப்ப நான் கடவுளுங்கிற விஷயத்துக்குள்ள தெளிவா போறது. இதுக்கு நடுவுல தான் ஓ இப்படிலாம் நான் என்னதான் படிச்சாலும் எனக்கு விளங்காம, எங்க வாத்தியாருக்கும் விளங்கலையே எனக்கும் விளங்கலையே. ஆனா இது எப்படி புரிஞ்சுது? சப்ஜெக்டா இதை தாண்டி வாழ்க்கையில அப்படித்தான். என்ன அறிவாளியா இருந்தாலும் தப்புல மாட்டினாங்கிறது எப்படி சொல்ல முடியும்? அந்த இடத்துல இப்படியும் வச்சுங்களேன், தப்புல மாற்றோம். அதாவது என்ன அறிவாளியா இருந்தாலும் வினைப்படி தப்புல மாட்டோம் சார். தப்புலையும் எப்படி மாட்டோம்? அதுக்கு மட்டும் என்ன பெரிய பவர்? இந்த பக்கத்தை நீங்க சிந்திச்சு பாருங்களேன். தப்புல மட்டும் நம்ம ஏன் மாட்டணும்? அது மட்டும் என்ன? அப்ப விதி வலியதுன்னு ராமன் சொன்னான்ல. அப்ப இதுதானே சமணர்களும் பௌத்தர்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சமணர்களும் பௌத்தர்களும் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, பெரிய தப்பு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, விதி அது அப்படியே கண்ணாடி மாதிரி வரும்னு சொன்னாங்க. இந்த கண்ணாடி மாதிரிலாம் அது வராது. விதி எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவலம் ஒரு இடத்துல இருந்தப்போ ஒரு சமையல்காரனை கொண்டுடுவான். அதனால அவன் இப்படி பிறந்து இவனை கொல்லுவான். இப்படின்னு வரலாறு நடக்கும். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க
கொலை, காமம், இதுல என்ன தப்பு பண்ணீங்களோ அதே ஆளு எதிர்பக்கம் வந்து நிப்பான் இந்த பிறப்புல. இப்படி சொன்னவர்கள் சமணர்களும் பௌத்தர்களும். நாம அப்படி கிடையாது. அது ஏன் கிடையாதுன்னா, போன பிறப்புல நான் சமையல்காரன் நல்லவன் தானே, அவனை நான் கொலை பண்ணியிருந்தா இந்த பிறப்புல அவன் எப்படி கொலைகாரனா பிறப்பான்? இந்த பிறப்புல பிறந்து அவன் என்ன கொல்றான்னா அவன் கெட்டவன் தானே. இப்போ இந்த நிகழ்ச்சி நமக்கு கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஆளை மாத்துறது, நீ இந்த பிறப்புல என்ன கொண்டா நான் அடுத்த பிறப்புல உன்னை வந்து இப்படி கொல்லுவேன். இதுக்கு தான் நம்ம பேயை வச்சிருக்கிறோம். பேய் உலகம் எதுக்கு இருக்குது? பேய் உலகம் நல்லதுக்கு தான் இருக்குது. கடவுள் அது எதுக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிறப்புல நீங்க தேவையில்லாம யாரையாவது கொண்டுட்டாக்க அதுவே வந்து உங்களை கொல்லுன்னு ஏன் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, கடவுள் அப்படி கொல்ல மாட்டார். கடவுள் அந்த வேலையை பண்றது கிடையாது. அவர் புரிய வைப்பார், அவ்வளவுதான். புரிய வைக்கிறது வேற. அதையே புரிய வைக்கிறதுனா என்னன்னா, நான் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் எனக்கு அவரோட வரலாறு தெரியாது. நண்பர்னு சொல்லக்கூடாதோ, அவர் வரலாறு தெரியாது. அவர் ஏதோ அரசியல் புரசலாக கேள்விப்பட்டிருக்கிறேன், ஏதோ ஒரு மர்டர் கேஸ்ல எல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து இருக்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஃபோன் அடிக்கிறேன். என்னங்கண்ணா, ஐயோ ஒரு வேற ஒரு ஏதோ ஒரு விஷயமா ரொம்ப நாள் கழிச்சு அடிக்கிறேன். என்னங்கண்ணா, ஒன்றும் இல்லை, என் பையன் ஜெயிலில் இருக்கிறான், பண்ணாத கொலைக்கு உள்ள ஜெயிலில் இருக்கிறான்னாரு. சரி பரவாயில்ல, அப்ப நீ ஏதோ இப்பதான் கொலை பண்ண என்ன பாவம் வருத்தப்பட வைக்கிற வேலையை கடவுள் பண்ணுவான். சரி, அந்த பையன் ஏன் வந்தான் அப்படின்னா, அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டிய பொறப்ப உனக்கு பிள்ளையா சேர்ப்பான். கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அழகா புரிஞ்சுக்கினாதான் வினை கொள்கைக்குள்ள உங்களால வர முடியும், இல்லாட்டா வரவே முடியாது. நான் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வரணும். என்ன எக்ஸ்பீரியன்ஸுக்கு? கொலை பாவம் என்றால் என்ன என்பதை என்ன வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி கடவுள் பாடம் புகட்டணும். பாடம் போடுறான்ல. இப்ப எனக்கு ஒருத்தனாலதான் பாடம் போடணும், நானே பண்ணி பாவம் பண்ண அது எந்த காலத்திலும் தெரியாது. விதியை நாம வந்து பெட்ல இருக்கிறோம்னா நம்ம தூங்கிட்டு இருப்போம், இல்ல மயக்கத்துல இருப்போம். அனுபவிக்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்க தான். அதுங்க என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியாது உங்களுக்கு. அப்ப இந்த செட்டிங்ஸ் யார் கொடுக்கறது? இந்த செட்டிங்ஸ் தான் அதுக்கேற்ற ஆள அங்க செட் பண்ணுவான். எது ஒண்ணு அவஸ்தை பண்ணமோ அதை தான் கொண்டாந்து. இதனால இன்னும் சில பேர் பேசுறானுங்களாம், டிவியில எல்லாம் நான் கேள்விப்பட்டேன், மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னு என்ன கோபிக்கூடாது. நீங்க பண்ண பாவம் புண்ணியத்தெல்லாம் அப்படியே பிள்ளைங்களுக்கு கையில கொடுத்துட்டு போறது, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. பண்ண பாவத்தை நீங்க அப்படியே சொர்க்கத்துக்கு போடுவீங்க, அதை புள்ள கையில கொடுத்துட்டு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் சொல்றேனே, அதாவது ஒரு உறவு இல்ல அறம், அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியாது. அப்பா அப்படிங்கிறத எல்லா ஒருத்தர் சொன்னாரு, எதுவும் தேவை, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். ஓகே தானே? எனக்கு என்ன வருதுன்னா, எனக்கு அப்பா அம்மாவே வந்து முன்னேறி தெய்வமா இருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப பாசமான அப்பா அம்மாவா இருந்தா முன்னேறி தெய்வமா, இல்ல பாடம் கத்து கொடுத்தா முன்னேறி தெய்வமா, இல்ல என்ன வந்து நீ தனி தெளிச்சு விட்டுட்டா முன்னேறி தெய்வமா? எப்படி இருந்தா அவங்க முன்னேறி தெய்வம்? தெய்வத்தை நீ இந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா போறவங்கன்னு சேர்த்து வச்சான் பாரு, அப்பதான்டா தெய்வம் உனக்கு தெரியும். நான் சொல்லுவேன், எப்பா இவ்வளவு பாசமான அப்பா அம்மாவே வேணாம்பா, அத்த பிறப்புல என்னால விடுதலையே அடைய முடியாது. ஒரு நாள் அப்பா அம்மா என் மேல எதிரியா இருந்தா நான் ஏன்னா ஓடி போயாவது போச்சுப்பேன் அப்படின்னு நான் வேண்டேன்னு வச்சிங்களேன். ஏன் வேண்டக்கூடாது? அப்பா அம்மாவை வணங்குறங்கிறது முதல் ஜெனரல் கான்செப்ட், அது மரியாதை வைங்க. நான் வளர வளர எனக்கு தெய்வத்தை காட்டி கொடுக்கிற மாதிரி அவங்க இருக்கணும். சரி, எல்லாரும் முறையா காட்டி கொடுப்பாங்க, எப்படி சொல்ல முடியும்? என்ன ஒரு படத்தை வச்சு வீட்டு ஊது வச்சு கொளுத்துறான்னு காட்டி கொடுக்குறா அப்பா அம்மா காட்டி கொடுக்குறா, அப்புறம் வளருது இல்ல, மாறுது இல்ல. யாருக்கும் அதே ஒரு சிஸ்டம் வந்து அப்படியே ஒரே மாதிரி இல்ல. ரொம்ப குழப்பமா இருக்கு சார்லாம் சொல்லக்கூடாது. நீங்க கொஞ்சம் அனுபவத்துக்கு வந்ததுனால உங்ககிட்ட இதை பேசுறேன். இப்ப நாம வந்து யாரெல்லாம் இங்க வந்து சொற்பொழில் உட்காருவாங்க, சாதாரணமா சாமி கும்பிட்றவங்க முடிஞ்சு யாரெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை அனுபவிக்கிறாங்களோ அதுக்கு என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறவங்க தானே இங்க வந்து உட்கார்றாங்க. அப்ப நான் முதல்ல பேசுறது அவங்களுக்கு எல்லாம் சமாதானமா பேசுறேன்ல. எல்லாரும் நீங்கள் அப்பா அம்மாவை வணங்குங்கள், அவர்கள் தான் முதல் தெய்வம், அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள், அவர்கள் சொல்படி நடங்கள். ஓகே, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்படி திட்டுவேன் எங்க அப்பா அம்மாவை, எனக்கு முதல்ல இருந்தே சூழ்ச்சியை கத்துக் கொடுக்காதனால இந்த சமூகம் என்ன ஏமாத்திருச்சுன்னு சொல்லுவேன் நான். இப்ப எங்க அப்பா அம்மா விவரம் கெட்டவங்களா இருந்தா எனக்கு சூழ்ச்சி கத்துக் கொடுத்துல இல்ல, சூழ்ச்சியை கத்துக் கொடுத்துருந்தா நான் உஷாரா இருந்திருப்பேன்ல. டேய் இவங்ககிட்ட இப்படி நடந்துக்கோ, ஊர்ல இருக்கிறவங்கலாம் நீ இப்படி பழகாத, நீ வந்து இப்படிலாம் பணத்தை சேர்த்து வை, இப்படிலாம் பண்ணு அப்படின்னு எனக்கு கத்துக் கொடுத்துருந்தா இப்படிதானே நம்ம வளர்ந்த பிறகு கேள்வி கேட்கிறோம். நீ ஒழுங்கா படிக்க போல, என்ன அப்பயே அடிச்சு படிக்க வச்சா நான் ஒழுங்கா படிச்சிருப்பேன்ல அவனு கேட்கறான்ல பையன். அப்ப என்ன சொல்லுவீங்க? டேய் நீ படிக்கலடா, நான் படிக்க. எல்லா நாட்டுல தான் எல்லாரும் படிக்கிறான், காலேஜ் நிறைய தான் திறக்கிறான்,
படிக்கிறவன் தான் படிக்கிறான், படிக்காமலே காசு கொடுத்து வேலை வாங்குறவனும் இருக்கிறான். சரி, எப்படிதான் சார் இதை சோசியல் ஜஸ்டிஸ்குள்ள கொண்டு வர்றது, இதெல்லாம் எப்படி சார் கொண்டு வர்றது அப்படின்னா, நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரா போனாலும் அவஸ்தை வந்தா உள்ளதான் போகணும், பாஸ்போர்ட் ஆஃபீஸரா இருந்தாலும் அவஸ்தை திருடுனா உள்ளதான் போய் ஆகணும். ஒரே நாள்ல திடீர்னு மாறுது சார். நீ என்னதான் அக்கிரமம் பண்ணாலும் என்ன கொஞ்சம் கடவுள் அந்த வினை கொள்கையை செயல்படுத்துறது அவனா ஒரு மாயா உலகத்துல பண்ணல, இங்க இருக்கிற மனிதர்களை வச்சே பண்றான். ஒரு வினையை நகர்த்தணும் அப்படின்னா அதனாலதான் கடவுள் நம்மோட வினைய நம்ம புத்திக்குள்ள சொருகிறான். வினை வேற எங்க இருக்காது, வினை அந்தந்த நம்ம புத்தின்னு ஒண்ணு வேலை செய்யுதுல்ல, அத மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 சொல்லுவோம். அதுல புத்திங்கிறது தான் முடிவு செய்யறதுக்கு உதவுற கருவி. புத்தி அப்படின்னா அதுலதான் புத்தர் வர்றார். புத்தி அப்படின்னா முடிவு செய்வதற்கு மனம், அதை பார்த்ததை உள்ள தள்ளுறதுக்கு மனம், அதை முடிவு பண்றது புத்தியில, அதை ரீசைக்கிள் பண்ணி சிந்திக்கிறது சித்தம், அதை மறுபடியும் முடிவு பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது அகங்காரம். அகங்காரம்னா இதாங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணும், அதுதான் அகங்காரம் பேர். புத்தி கன்க்ளூஷன், சித்தம் திங்கிங், மனம் ரிசீவர். அவ்வளவுதான். இந்த ரிசீவிங், அதுக்கப்புறம் கன்க்ளூடிங், மறுபடியும் திங்கிங், மறுபடியும் சப்போர்ட்டிங், அப்புறம் ஃபார் டிசிஷன், அது மாதிரி கொண்டு எல்லா கன்க்ளூஷன்லும் இருக்கிற ஒரு பாத்திரத்துக்கு புத்தியின் பேர். இதுக்கும் பக்கத்திலேயே கடவுள் வினையை போட்டுறான். இந்த வினை இருக்குல்ல, இப்ப நான் நல்லா தெரியும், நல்லா கேட்டுக்கிட்டே இருப்போம், இந்த விஷயத்துல கையெழுத்து போடக்கூடாது, அவன் நல்லா கேட்கிறான், நல்லவன் தான், கையெழுத்து போடலாமா வேணாமா, இப்ப எப்படி முடிவு பண்ணுவீங்க? உடனே பாலஜோதிடம் வாங்கி படிச்சுட்டு இருக்க மாட்டீங்கல்ல, இந்த வாரம் நான் கையெழுத்து போடலாமா, இல்லை ஒரு ஜோதிடருக்கு ஃபோன் பண்ணி இந்த வாரம் கையெழுத்து போட்டா சந்திராஷ்டமம் நல்ல நேரம் தான் பார்த்து போடுங்களேன். இப்படி கூட கேட்பேன், இப்போ நிறைய பேர் நல்ல நேரம் பார்த்து கையெழுத்து போட்டிங்கன்னா அப்புறம் கடன்காரன் ஆகிறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறோமா, இல்லை கடன் கெட்டு போகிறதுக்கு நல்ல நேரம் போடுறோமா, எதுக்கு நல்ல நேரம் பார்க்குறோம்? கெட்ட நேரத்தில் பண்ணலாமா கெட்டதை, நல்ல நேரத்தில் நல்லதை பண்ணலாமா, நல்ல நேரத்தில் கெட்டதை பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டுருவான். அப்புறம் அதனால ஏதோ ஒரு நேரத்தில் போட்டு தொலைக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த போட்டு தொலைக்கிறதுன்னு ஒரு விஷயம் வருது இல்லை, அதுக்கு உதவுறது எது? நல்ல இந்த இடம்லாம் நீங்க போயிருப்பீங்களா தெரியாது, ஆனா இப்படிலாம் பிரிச்சு பார்க்கணும். அது எது தெரியுமா? அவங்க பண்ணோம், எனக்கு ஒரு அடமெண்ட் கேரக்டர் இருந்தா முதல்லயே நான் மறுத்துருவேன். எனக்கு ஒரு வீக்னஸ் கேரக்டராகவே நான் பிறந்திருந்தேன்னா, என்னோட அவன் கேட்கறவன் நல்லா விவரமா கேட்பான். அதாவது ஒன்றும் இல்லை சார், ஒரு செக்கு நான் மாதம் மாதம் காசு கொடுத்துறேன் சார், அட்வான்ஸ் நீங்கள் இந்த புக் பண்ணி கொடுத்துருங்க சார், நான் மாதம் மாதம் கட்டிடுவோம், தலையெழுத்து உங்கள் பேங்க்ல தான் வரும். நடக்குதா இல்லையா? அப்போ அவன் எவ்வளோ டெக்னிக்காக உள்ள வரான், நீங்கள் அதை கொஞ்சம் இல்லைங்க அப்படின்னு மறுத்து பேசுகிற அளவுக்கு உங்கள் மனநிலை இல்லைன்னா இது எது? வீக்னஸா, அன்பா, என்ன எழுவுன்னு சொல்றது? என்னன்னு இதுக்கு பேர் வைக்கணும்ல. நீங்கள் இதுதான் சார் வாழ்க்கை, பேர் வச்சிங்கன்னா தான் வினை தெரியும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுவும் உங்க புத்தி, அவ்வளவுதான். நீ மாட்டணும்ல. ஓ உஷாரா இருக்கிறவன் அவன் வேற ஒண்ணுல அடிப்பட போறான், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு அவனுக்கு தானே பிரச்சனை. இப்ப இதுல நீ உஷாரா இல்ல இருக்கிற அப்படிங்கிற வலிமை எப்போ வரும்? அந்த சமயம் பார்த்து எனக்கு செவ்வாய் மறைஞ்சிருந்ததுங்க, அதனால ஏமாந்துட்டேன். கொஞ்சம் செவ்வாய் உச்சியில இருந்ததுன்னா நானும் கொஞ்சம் வேகமா இருந்து கொஞ்சம் மறுத்து இருப்பேன் அப்படின்னு நீங்க எதனா சமாளிக்கலாம். அது கிடையாது. அதுக்குள்ள நான் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு உதவுற என்னுடைய குணம் தான் அந்த அந்த புத்தி தத்துவத்துல சேர்ந்து இருக்கிற வினை. இததான் சேக்கிழார் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஒரு எது இந்த சாக்கிய நாயனார் புராணம் அப்படின்னு ஒரு 63 நாயன்மார்ல ஒருத்தர். சாக்கியர்னா பௌத்தர்னு அர்த்தம், உங்களுக்கு தெரியும். சாக்கியன்னா பௌத்தன், சாக்கிய குடி பௌத்தர் அவர் பிறந்த குடியை வச்சு அவர் என்ன பண்றாருன்னா, பௌத்த மதத்துல இருந்துட்டு லிங்கத்தை பார்க்கிறார், அது மேல ஒரு அன்பு வருது இயற்கையா. சரி, இதை நம்ம வணங்கணும், இதுக்கு வணங்குறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்ப வணங்குறதுக்கு பூ போட்டா பௌத்தர்கள் அடிப்பார்கள், நீ நம்ம சமயத்துல அங்க ஏண்டா போன அப்படின்னு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அவனை சந்தோஷப்படுத்தணும், ஆனா நான் சிவபெருமானை வழிபடணும், அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாரு. கல்லால
வந்து கல்லை மலராக நினைச்சுக்கிட்டு கல்லால் அடிப்போம் அப்படின்னு முடிவு பண்றாரு, செய்யறாரு. இப்ப கடவுள் அவரை ஏத்துக்கிறான். எதை வச்சு ஏத்துக்கிறான்? வெளி உலக அன்பு மொட்டையா சொல்லக்கூடாது, வெளி உலகத்துக்கு கல்லால் அடிக்கிறது. மனத்தில் இருக்கிற எண்ணத்தோடு கடவுளை இணைக்கும் போது அதுதான் அவனுக்கு தெரியுது. உலகத்துல இருக்கிற யாரும் அதுக்கு வந்து கல்லால் அடிச்சான்னு தான் சொல்லணுமே தவிர மலரிட்டு வழிபட்டான்னு சொல்ல முடியாது. அப்ப வினை கொள்கை எங்க தீருது? மனம் சார்ந்து, புத்தி சார்ந்து. அப்ப நான் கடவுளோட புத்தியில ஒரு முடிச்சு போடணும். அப்ப எனக்கு தெரியாமலே கடவுள் வந்து புத்தியில வினையோட முடிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்கான். செய்வினை செய்வான் சேர்ப்பயன் சேர்ப்பான் இந்நான்கும் சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை அப்படின்னு போட்டு உடைச்சார் சேர்க்கிறார். அதாவது சைவத்தை ஏன் நாங்க உலகத்துல சிறப்பான நெறின்னு சொல்றோம் தெரியுமா? செய்வினை செய்வான் சேர்ப்பயன் சேர்ப்பான், இந்த நாலு விதித்த பொருள் நான்கும் சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லைன்னு எழுதினார். நீ செய்கிற காலத்திலேயே அதுக்கான பயன், அதை யாரோட சேர்க்கணும், யாரு அடையணும் அப்படிங்கிறத ஒரு ஆள் முடிவு பண்ணணும் அப்படின்னு வினை கொள்கையை தெளிவாக சேர்க்கிறார். அதை மட்டும் முடிவு பண்ணல, எனக்கு தெரிஞ்சு வந்து சைவ சித்தாந்தத்தை முதல்ல எழுதினவர் சேர்க்கிறார். அப்படின்னு தான் நீங்க இன்னும் சமணர்களை மறுக்கிற இடத்துலையும் திருஞான சம்பந்தரை வச்சுக்கிட்டு வினை கொள்கை இதெல்லாம் தெளிவா சேர்க்கிறார்னா முதல்ல சைவத்தை சைவ சித்தாந்தத்தை நிலைநாட்டுகிறார். அப்படியே நீங்க எழுதலாம். அப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மனம் சார்ந்துதான் அந்த வினையை நான் பிடிக்கிறேன். இப்ப நான் தெளிவா உங்களுக்கு வினை கொள்கையில கொண்டாந்து நிறுத்தணும். மனம் சார்ந்துதான் அதுல நிறுத்துறேன். அப்ப நான் கெட்டதுல மாற்றுறதுக்குன்னு ஒரு விஷயம் வந்தது இல்ல, அவனுக்கு கையெழுத்து போடுறதுன்னு ஒண்ணு வந்தது இல்ல. இப்ப வந்து வினையில மாட்டினதுதான் வந்தது. இதுல அவனுக்கு நான் காசு கட்ட வேண்டிய நிலைமை வந்தது. ஓகே, இதுல வினை நீங்க இன்னும் அதுக்கப்புறம் எப்படி முடிவு பண்றீங்க? வினை அப்படியே முடிஞ்சு போச்சா? அடுத்த கட்டம் என்ன? நான் வந்து ஒரே விஷயத்தை கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு அலசி பார்க்கறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த வினை கொள்கையில பல விதமா போவாதீங்க. ஒரு நிகழ்ச்சிக்குள்ளேயே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ள ஓதாது உணர வைத்தான் அப்படின்னு நீங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். கடவுள் அப்படிங்கிறவன் படிக்க வைக்காமல் நீங்க படிச்சதெல்லாம் இங்க வீணா போகுது. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நுண்ணிய நூல் பல கற்றினும் தொலைஞ்சு போச்சு. ஆனா இப்ப கடவுள் தான் எனக்கு ஓதினான் அப்படிங்கிறது வரும். ஓதினான்னா என்னை நிலைநிறுத்தினான், அதாவது நான் படிச்சது எனக்கு நிலைப்படுத்தியது அப்படிங்கிறதுக்குள்ள நான் வரணும். நான் படிச்சது என்னை காப்பாத்துச்சு அப்படின்னு வரணும். ஆனா படிச்சது எதுவும் என்னை காப்பாத்தலன்னு யாருமே முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டாரு. யார் அவரு? திருநாவுக்கரசர். இது வரைக்கும் நான் படிச்சது எதுவும் எனக்கு ஞாபகம் வரல, என்னை காப்பாற்றவும் இல்லை அப்படின்னு சமணத்துல இருந்து வந்த திருஞான சம்பந்தர் தெளிவா சொல்லியிருக்கிற. மாணிக்க வாசகர் அதான் சொல்லிக்கிறார், இளைத்தேன் அப்படின்னா ஒன்றுத்துக்கு நானும் வெளியே வரல, எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருந்தேன் அப்படின்னு தெளிவா சொல்றார். நீங்க எதுக்குள்ள போனாலும் நீங்க உருப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிச்ச படிப்பு உதவலாம். இப்போ நாங்க பசங்களுக்கு பாடம் நடத்தும் போது எதுவும் விவேகானந்தா காலேஜில் நான் போன வருஷம்லாம் ஒரு பாட்டெல்லாம் சிலதான் சேர்த்தேன். என்ன பாட்டெல்லாம் சேர்த்தேன்னா, உன்னுடைய பிறந்த நாளை யார்ட்டையும் சொல்லாத, உங்க வீட்டுல இருக்கிற வறுமையை சொல்லாத, உங்க வீட்டுல என்ன சண்டை நடந்ததுன்னு சொல்லாத, இதெல்லாம் அடுத்தவங்கிட்ட சொன்னீங்கன்னா உனக்கு அவமானம் ஆயிடும். இப்ப நம்ம அதெல்லாம் சொல்றதில்லை. இப்ப செல்போனை வச்சுட்டு உடனே எல்லாருக்கும் கன்வே பண்ணிடுறோம்ல. இப்ப வந்து இதெல்லாம் நீங்க உடனே இப்ப மறுபடியும் நீங்க ரிவைவ் பண்ணணும். பசங்களுக்கு எல்லாருக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது மாதிரி நாம நடந்துக்கணும். பிறந்த நாளை சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து அது பேர் என்ன, வீட்டுல நடந்த சண்டையை நடக்கூடாது, வறுமையை சொல்லக்கூடாது, இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற குழப்பங்களை சொல்லக்கூடாது, இதுக்குள்ள நீ தெளிவடையணும், அதுக்குள்ளெல்லாம் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சில பாட்டுலாம் இருக்குது, தனிப்பாடல். இதெல்லாம் இப்ப மறுபடியும் எடுத்து வச்சு நான் எதுக்கு வச்சேன் அப்படின்னா, அதே மாதிரி விருந்தினர் வந்தா சிரிச்சு வரவேற்கணும், அவங்கள உட்கார வச்சு தண்ணி வேணுமா கேட்கணும், உட்கார வைக்கணும், அவங்களோட 2 நிமிஷம் பேசணும், அதுக்கப்புறம் போறாங்கன்னா அவங்கள போய் அனுப்பி வச்சுட்டு வரணும். இப்படிலாம் பாட்டு இருக்குது. இந்த பாட்டெல்லாம் எடுத்து வச்சு ஏன் வச்சேன்னாக்கா, இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது, இவ்வளோ எழுதி வச்சாங்க, எல்லாம் எழுதி வச்சாங்க, ஆனா பயிற்சிக்கு வரல இல்ல. சரி, இதுக்கு பயிற்சிக்கு வரலன்னா வினைன்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாமா? இது அவ்வளவுதாங்க, இது தேராதுன்னு சொல்லிட்டு போயிடலாமா? அப்போ இந்த எல்லாரும் சொன்னது எதுக்குன்னா, நீ உள்ள வரும்போது இது கரெக்டா இருக்கும் பாரு. எப்படி நீ இதுக்குள்ள வந்தேன்னா ஒழுக்க நடவடிக்கைக்கு இதெல்லாம் ஃபார்மல், இது மேற்கோள். இதுக்குள்ள வரும்போது உனக்கு எல்லாம் செட் ஆகும் பாரு. நீ இதுக்குள்ள அடங்கலாம், இதுக்குள்ள வெளியே வரலாம், இதுக்குள்ள உனக்கு நம்பிக்கை வரும், இதுக்குள்ள நீ மேல வரலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதவும். ஓ பாத்தியா, நீ அவன்கிட்ட அப்படி சொன்ன, உன் வீட்டு வறுமையை சொன்னால்தான் இன்னைக்கு உன்ன அவன் இலக்காரமா பாக்குறான் அப்படின்னு பொருத்தமாவது இல்ல. அது மாதிரி நீ ஒவ்வொன்றும் பொருத்தமாகும்.
இந்த பொருத்தம் ஆவறதுக்கு தான் நம்ம இந்த நீதி நூல்கள்ங்கிற பேர்ல படிக்கிறது எல்லாமே. திருக்குறள் படித்தாலும் சரி, வள்ளலார் படித்தாலும் சரி, பாம்பனார் படித்தாலும் சரி, திருஞானம் எதை படித்தாலும் அது செட் ஆகிறதுக்கு தான் உதவுமே தவிர அதுவே இது கிடையாது. அதுதான் ஏட்டு சுரக்காய் கடைக்குருவார். அதுக்கு நம்ம 1000 பேசுவோம். திருமுறைகள் திருவாசகம் இதெல்லாம் படிச்சு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்லாம் ஒத்துக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நான் மேல போக போக அது செட் ஆகுது அப்படிங்கிறது தான், வேற ஒண்ணும் இல்லை. என்னோட அது பொருத்தமா எனக்கு அனுபவம் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். உடனடியா அனுபவம் ஆகிறதுக்கு அதுல இருக்கிற வார்த்தைகளும் அதுல இருக்கிற அனுபவங்களும் எனக்கு தெளிவா உள்ள இறங்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இப்ப இந்த வினை கொள்கைக்குள்ள வரும்போது இந்த சொன்னல, நான் மாட்டிக்கிறேன், எனக்கு பண பிரச்சனையா வருது அப்படின்னு ஒரு ஆள் சொல்றான். இது வினைக்குள்ள இவன் மாட்டினதுதான் இழவு அப்படிங்கிற வினை. இந்த இழவு அப்படிங்கிறதுக்குள்ள இவன் என்னத்தை கத்துக்கிறான்? பணம் போச்சுங்கிறதோட விட்டுதா? இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொலைகாரன் சொன்னேன்ல, இப்போ கொலைகாரன் பையன் கொலை பண்ணிட்டு மாட்டிக்கிறான். அப்ப அவன் என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த கொலை பண்ண பாவம் வருதுன்னு நினைச்சா பத்தாது. இந்த பொறப்புல எத்தனை பேரை மறுபடியும் ஏமாத்தனா, எத்தனை பேரை வேற வேற டைமென்ஷன்ல ஏமாத்திட்டு இருப்பான். வேற வழி சர்வை பண்ண முடியாது அவனெல்லாம். அப்ப அதெல்லாம் ரெக்கவர் பண்ண முடிஞ்சாதான் அந்த வருத்தத்துல இருந்து வினையில இருந்து வெளியே வர முடியும். அப்ப வினையில இருந்து அவன் வெளியே வர முடியாது. என்ன பண்ணலாம்? நீங்க கேட்கறது ஒன்றும் எங்களுக்கு தலைதான் சார் புத்துது, அது எப்படி சார் வெளியே வர்றது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதான் உங்களுக்கு கடவுள் ஓதாது உணர வைக்கிறது. வேற ஓதாது உணர வைக்கிறதுங்கிறதே அதுக்குள்ளதான் வரும். என்ன அது என்ன பண்ணுவான் தெரியுமா? உனக்கு 2 விதமா ஸ்டாண்ட் எடுப்பான். ஒண்ணு, அதிகபட்சமா பிரச்சனையில நிறுத்துறது. அப்போ உன் மனநிலை எப்படி சாக்கிய நாயனாருக்கு மனநிலை கல்ல மண் பூ நினைச்சார்ல, அதே மாதிரி இன்னைக்கு உன் மனநிலையில எதிரிக்கு நீ பண்ணது இன்னைக்கு ஏமாத்துறதுங்கிறது விடுபடணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு உரிய சூழ்நிலையை மாற்றி கொடுப்பான். வேற ஒண்ணும் இல்லை. கடவுள் அப்படியே பாடம் படிக்க வைக்கிறது இல்லை. உனக்கு இருக்கிற மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள், இந்த சூழ்நிலையிலேயே உன்னை நீ எப்படி அதுக்குள்ள கைய கால நீட்டணும்னு அவன் அந்த கட்டுக்கோப்பை உருவாக்கிட்டான். இப்ப நீ தெரிஞ்சுக்கிற பாடம். இப்ப நான் இங்க சொற்பொழிவு வர்றதுனால கொஞ்சம் பேருக்கு தெரியுது. சொற்பொழிவு வராதவங்க எல்லாருக்கும் என்ன புரியும்? பாட்டு புரியுதாங்கிறது பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க அப்போ கொஞ்சமாவது இல்லைங்க, நாங்க போய் அங்க உட்காரணும் அப்படின்னு சும்மாவது உடம்ப கொண்டாந்து போட்டா ஏதோ ஒண்ணுக்கு அது உதவுது. உங்களை நீங்க வலிமையா உட்காந்தீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களை இங்க வர வச்சான் பார் கடவுள், அதுக்குள்ளேயும் போவேன். நான் எந்த கோயிலுக்கும் நானா போய் வழிபாடு செய்ய மாட்டேன். பெருமான் நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனாதான் என் பாவம் தீரும் அப்படின்னு கடவுளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவான் கடவுள்? இந்த பையனை திருந்த மாட்டான், அப்பா அம்மா சொன்னாலும் திருந்த மாட்டான், படிச்ச திமிரில் இவன் வரவும் மாட்டான். என்ன பண்ணலாம்? சரி, அந்த ஊர்ல எவனையாவது பிடிச்சி ஒரு சொற்பொழிவு போடு, 1 மணி நேரம் பேசி தொலைக்கிட்டான், அப்படியாவது இவன் பாவத்தை கழிப்புன்னு அவன் வேலை பார்த்தான். வேற ஒரு வழியிலும் தீர்வு கிடையாது. அப்ப இது யார் பண்றது? நீங்க என்னதான் சொன்னாலும் நாம முடிவு பண்றது ஒரு விளக்கமே கிடையாது. அதான சொல்லிக்கலாம். அப்படி ஒரு விஷயமும் நடக்காது, நடந்ததா வரலாறு இல்லை. அத கடவுள் அந்த செட்டுக்குள்ள கொண்டு உனக்கு புரிய வைப்பான். இதுக்கு பேர் என்ன? இதுதான் ஓதாது உணர்ந்திட. இதேதான் அடுத்த பிறப்புல பண்ணுவான். இந்த பிறப்புல இவன் கடைசி வரைக்கும் அவனுக்கு பண்ண பாவத்துல இருந்து இப்ப பாவம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் நினைச்சா, தெளிவா நினைச்சிட்டான்னா அதுக்கு கொண்டாந்துருவான் கடவுள். தெளிவா நினைக்கலனா இந்த பிறப்பு வரைக்கும் இவன் தொலையத்தண்டா அப்படின்னு தொலைய வச்சு அடுத்த பிறப்புல தொடக்கத்துல இருந்தே இவன் சூழ்நிலையை மாற்றி கொடுப்பான். இந்த பிறப்புல சூழ்நிலை மாறுறதுக்கும் அடுத்த பிறப்புல சூழ்நிலை மாறுறதுக்கும் நம்ம மனமும் நம்ம பழைய வினையும் தான் காரணம். ஆனா அதை முடிவெடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறான், அதை உணர வைக்கிறதுக்குன்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறான். இந்த 2த்துக்கு தான் ஓதாது உணர வைத்து ஒளி அளித்தனர். அதுக்குள்ள உனக்கு ஒரு பிரைட்னஸ் வரும். அதுக்கு ஒரு உதாரணம் இங்க சொல்லியிருக்கிறேன் நிறைய முறை. என்ன உதாரணம் அப்படின்னா, நமக்கு பெருமான் கொடுத்திருக்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அழுக்கு துணி. நாம இப்போ நம்மள புது துணியா ஆக்குற வாழ்க்கை. புது துணியா ஆக்குறதுனா என்னன்னு இப்போ புது துணியை கொடுத்து அழுக்காக்கல. நமக்கு பேர் அதுதானே ஆணவன் வச்சுக்கிறோம். தொடக்க காலத்திலே இருந்தே அறியாமையில் இருக்கிற ஆன்மா, இது பேர் அழுக்கு துணி. அது எந்த மாதிரி அழுக்குன்னு எனக்கு தெரியாது. அது டீக்கரை அழுக்கா,
இல்லை வந்து என்ன கரை அழுக்குன்னு நீங்கள் விடாத அழுக்கு எதை நினைக்கிறீங்களோ அது கலப்பட சாயத்தையோ எந்த டீ தூள் அழுக்கால் அது என்ன அழுக்கு பெரிய நீங்கள் நீக்க முடியும். இன்னும் கேட்டால் கொசுல வர்ற ரத்தத்தை அடித்து அந்த ரத்தம் கடைசி வரைக்கும் போகாது. அதுக்கப்புறம் இந்த பல்லியும் எலியும் அந்த மலத்தில் வந்த அழுக்கு கடைசி வரைக்கும் விடாதுலாம் தெரியும். அந்த மாதிரி அழுக்கு துணி நாம ஆளுக்கு ஏற்ற மாதிரி நீங்களாம் நினைச்சிக்கணும். அந்த அழுக்கு துணியை புது துணி மாதிரி ஆக்கணும். இதுதான் ஒளி அளிக்கிற வேலை. இப்ப முதல்ல என்ன பண்ணுவான், துணியும் கிழியக்கூடாது. இது கடவுளோட பொறுப்பு. துணியும் கிழிய விடாம நீங்க ஆசிட்ல போட்டு எடுக்கிறதா, ஆலாவில் போட்டு எடுக்கிறதா, எலுமிச்சம்பழத்துல போட்டு எடுக்கிறதா, ரின்னு லிக்விட்ல போட்டு எடுக்கிறதா, சர்ஃப்ல போட்டு எடுக்கிறதா, வெறும் டிட்டர்ஜென்ட்ல போட்டு எடுக்கிறதா, ஒன்னாங்கிட்ட போட்டு எடுக்கிறதா, அல்லது வந்து அது என்னது அந்த காலத்துல வைப்பாங்களே ஒலை வைப்பாங்களே அந்த அது அந்த மாதிரி போட்டு எடுக்கிறதா, எது நீங்க தான் முடிவு பண்ணுங்க. ஆமா. அப்ப ஆனா இதுல ஒரு விஷயம், நீங்க துணியை துவைக்கிற மாதிரிலாம் அவன் துவைக்க மாட்டான். உங்களுக்கும் நோவாம நோன்பு கும்பிட வைக்கிறது தான் அவன் வேலை. நல்ல நாம சும்மா பழமொழி பேருக்கு வச்சிருக்கிறோம், உண்மையிலேயே நமக்கு நோகாம நம்மள நோன்பு கும்பிட வைப்பான். இப்ப எழுதுவீங்கல்ல மகா சிவராத்திரி விரதம், அப்புறம் சோமவார விரதம்லாம் இப்போ பத்திரிகையில் எழுதுறாங்களே. நம்ம பழைய கந்தபுராணம் இந்த மாதிரி நூல்கள் எழுந்து விட்டுருங்க. பத்திரிகையில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசியில் எழுதுவான் 3 வேளையும் விரதம் இருந்து இரவில் வேண்டுமானால் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுங்கன்னு எழுதுவான். அப்புறம் குறைந்தபட்சம் ஒரு வேளையாவது நீங்கள் சாப்பிடாமல் இருப்பது நல்லதுன்னு கடைசியாயிடும். ஏன்னா பத்திரிகை வைக்கணும்ல. வந்து இப்போ விரதத்தை நீங்கள் டைல்யூட் பண்ணி தான் கொடுப்பான். இப்போ இருக்கிற பத்திரிகைக்காரன் இருக்கிற சாங்கியம் சொல்கிறவன்லாம். ஆனால் விரதத்தை கடுமையாக எழுதுனா விரதம் இருக்க மாட்டான், பத்திரிகையை வாங்க மாட்டான். இந்த மாதிரி கடவுள் நோகாமல் நோன்பு கும்பிட்ற வேலையை அவன் தெளிவாக நமக்கு வைக்க. அதாவது துணியும் கிழியாது சார். துணிக்கும் வந்து என்னது அது வருத்தம் இருக்காது. இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா துணியை வெள்ளாவில வேக வைக்கிறதுன்னு சொன்னேன்ல, வெள்ளாவில வேக வச்சா உங்களுக்கு சூடு ஏறிடும். அது வந்து யோக வாழ்க்கைன்னு வச்சிங்களேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு அதை வந்து உங்களை நல்ல குளிர்ந்த தண்ணியிலேயே கொஞ்சம் ஆசிடை போட்டு ரொம்ப இது பண்ணால் துணி வேக வைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கரையை எடுத்து இந்த பிறப்பில் கொஞ்சம் கரை எடுத்து அடுத்த துணி துவைக்கும் போது அடுத்த பிறப்பில் கொஞ்சம் கரை, இப்படி கரையை மொல்ல எடுக்கிறது ஒளி அளிக்கிறதுன்னு பேர். நமக்குள்ள கொஞ்சம் பிரைட்னஸை கொடுக்குறான். இந்த பிரைட்னஸ் நீங்க புது துணி மாதிரி மாறணும். புது துணி மாதிரி எப்ப மாறுவீங்க? வினை கழிஞ்ச பிறகுன்னு மொட்டையெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு புது துணிக்கு வெள்ளையா இருக்கிற ஒரு உதாரணம் வேணும். அதுக்கு பேர் தான் கடவுள். இந்த கடவுளுங்கிற ஒண்ணு வெள்ளையா இருக்கும், அது நான் சேருவேன், நானும் சுத்தம் அதுவும் சுத்தம். இதுக்கு பேர் தான் சுத்தாத்துவேது. 2 சுத்தம். மற்றதெல்லாம் எல்லாத்துலயும் இருக்கும் கடவுள். அப்ப நாம சுத்தத்தை பத்தி பேச மாட்டோம். இந்த கடவுள் என்கிற சுத்தத்தோடு நான் சுத்தமாக கலக்கும் போதுதான் சுத்தாத்துவிதம். இதுக்கு தான் நடுவுல கடவுள் பண்ற வேலை ஓதாது உணர வைக்கிறது. நீங்க என்னதான் படித்தாலும் நான் படித்ததில் நிற்கிறேன் என்று சொன்னால், அதிலே நான் நின்று ஜெயிக்கிறேன் என்று சொன்னால், அதுக்கு கடவுள் கொடுக்கிற வேலை தான் என்னது சிறப்பு. ஒண்ணு ஏதோ வினை இதெல்லாம் நீங்க பயப்படவே தேவையில்லை. ரொம்ப அழகா இப்படி கூட வச்சுங்களேன். பொதுவாக கேட்கறவங்களுக்குலாம் அது புரியும். நிறைய பேருக்கு இந்த தத்துவம் கேட்கறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது கொஞ்சமாவது அதுக்குள்ள ஏதாவது பட்டியலாவது தெரிஞ்சிருந்தா தான் எங்களால் சொல்ல முடியும். சில பேர் கேட்பாங்க, வந்து இந்த ஆணவம் கர்மா மாயங்கன்னு நீங்கள் இப்படியே சொல்லிட்டு போறீங்களே, அதை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் இப்படி தான் கடவுள் இருக்கிறாரு, சரி கடவுள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு இப்படின்னு, சரி இது பரவாயில்ல. நம்ம வள்ளலார் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேதாத்திரி மகரிஷி கும்பல் வள்ளலார் கொள்கை அவங்க தான் உலகம். இந்த ஒரு பேப்பரில் ஒரு ஒரு நூல் முகவுரை ஒன்று வந்திருக்கு பாருங்கள். நூல் ஒன்று வெந்திருக்குது தினத்தந்தியில். அதை பற்றி அந்த நூலுக்கு மதிப்புரை ஒன்று வந்திருக்கு. அதில் வள்ளலார் கொள்கைகளில் வேதாத்திரியம் இப்படிலாம் உலகம் முழுக்க சொல்லுது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. வள்ளலார் கொள்கையை வேதாத்திரியம் எப்படி பார்த்து சொல்லும்? வேதாத்திரியம் தான் கடவுள் ஒருவர்னு சொல்ற சங்கரருடைய கொள்கைகளை எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே கடவுள், அதுதான், வேற எதுவும் இல்லை, ஆன்மாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது உனக்குள்ளேயும் கடவுள் இருக்கிற, உனக்குள்ள ஒன்றை உருவாக்குறது ஒரு அறிவு, எல்லாத்துக்குள்ளேயும் அதை உருவாக்குறது ஒரு அறிவு, எல்லாம் ஒன்று தான். அதுக்கு பேர் என்னன்னா கடவுள் ஒருவரே, வேற எதுவும் இல்லை. அதுக்கு பேர் வந்து சங்கரருடைய அத்வைதத்தினுடைய சாயல்ல வர கொள்கை. வள்ளலாறு கடவுள், ஆன்மா, ஜீவன்,
அப்புறம் என்ன, மனம், உடம்பு, இதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்றார். பொற்சபை வைக்கிறாரு, சிற்சபை வைக்கிறாரு, ஞான சபை வைக்கிறார். ஞான சபையில அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், சிற்சபையில ஆன்மா, பொற்சபையில உடம்பு. இது எல்லாம் 3 இருக்குது. அதுதான் அருட்பெருஞ்சோதி 4 சொன்னார்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு வள்ளலாறு புகழடைந்தவருங்கிறதுனால அவர் பின்னாடி வந்துக்கின்னு இவங்க கொள்கையை சொல்றதுக்கு இன்னும் யோகியது இருக்கு. எப்பவுமே இதை பண்ணுவாங்க. உங்களுக்கு கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா துரியோதனன் கவிதை தலைப்பை போட்டுருவாங்க. இன்றைக்கு எல்லாரும் துச்சாதனர்கள் அப்படின்னு எழுதுவாங்க. உடனே ஜனங்க சிரிப்பாங்க. என்னடான்னா ஒன்றும் இல்லை, அந்த பழைய கதையை இவங்களுக்கு உணர வச்சு நாட்டில் இப்போ நடக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இதுக்கு பேர் படிமம், தொன்மம்லாம் பேர். இந்த கவிதை உத்தி இதெல்லாம் ஏன் புதுசாக புரிய வையன், நீ என்ன பழைய கதையில் நீ இதை சொல்கிற அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அது எது புகழடைஞ்சிருக்குதோ, எது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குதோ அது மூலமாக நான் சொல்ல வர்றதை சொல்கிறது. ஏன் நீ ஏன் முயற்சி பண்ணி சொல்லி தான் பாரு. நான் தான் புதுசாக ஒன்று சொல்ல வரேங்க, நானா ஒன்று சொல்ல வேண்டியது தானே. வள்ளலார் இதை சொன்னார். அன்னைக்கே சோமசுந்தர நாயகர் ஒரு அடி அடிக்கிறார். யார் அடிக்கிறார்னா, வேத சமாஜம், பிரம்ம சமாஜம் 2 வந்தது. ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி இவங்கெல்லாம் பண்ணாங்க. ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணார்னா, வேதங்கள் மூலமா சொல்லப்பட்ட பிரம்மம் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிறார். தயானந்த சரஸ்வதி என்ன பண்றாருன்னா, பிரம்மம் மட்டும் இல்லப்பா, வடமொழியே கடவுள் மொழி தான் அப்படின்னு சேர்த்து 2த்தையும் பேசினார். இவர் பிரம்ம சமாஜம், அது ஆரிய சமாஜம். 2 பேரும் வேற ஒன்றும் சொல்ல. ஒருத்தங்க மொழியை சேர்த்துக்கிறாங்க, ஒருத்தங்க மொழி இல்லை. ஆனா சங்கரர் சித்தாந்தம் தான் அவங்க எடுத்துக்கிறதுலாம், இன்க்ளூடிங் விவேகானந்தர் வரைக்கும். அதான் அதனால தான் விவேகானந்தர் பிரம்ம சமாஜம் தான் வெளியே வந்து அதை பேசுறாரு. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு எல்லாரும் எழுதுறாங்க, கடவுள் இந்த உருவமற்ற கடவுள், உருவத்தில் இருக்கிற கடவுள்லாம் ஒழிச்சு காட்டுறதுன்னு வேலை பார்க்குறாங்க. யாரு? இந்த வேத சமாஜம், பிரம்ம சமாஜம். அப்ப இதை சந்தித்தவர் சோமசுந்தர நாயகர். அது சோமசுந்தர நாயர் காலத்துல வள்ளலார் கொஞ்சம் முன்னாடி அவர்கிட்ட இந்த பேட்டி நடக்குது. யாரு? வேத சமாஜிகள் வந்து பேட்டி காண்றாங்க. அவர் அருவத்தை பற்றிய கடவுளை விளக்கம் கொடுக்குறாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வள்ளலாரும் எங்க கொள்கைக்காரன்னு அன்னைக்கே அவன் எழுதணும் பத்திரிகையில். உடனே சோமசுந்தர நாயர் மறுக்கிறார். வள்ளலார் சொல்றது, அவரே என்ன சொல்றாருன்னா, சுந்தரரை பத்தி சொல்லும்போது, நீ போன இடத்துல ஒரு படிக்கட்டாவது நான் இருக்க மாட்டான், ஒரு படிக்கட்ட உருவத்தை சொல்லி தான் உனக்காக நான் அதுவாவது இருக்க மாட்டேனான்னு. உருவ வழிபாடுனா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதாப்பா? கடவுள் அனுபவிக்கிறதுக்கான உருவங்களை நாங்க ஏத்துக்கிறோம். கடவுள் ஒருவர் தான் உருவம் இல்லாதவர் அப்படிங்கிறதுக்கு அனுபவத்துல மேல வர்ற விஷயம். அதை எடுத்துக்கிட்டு அவரு அப்ப இருந்த பெரிய நூல், விவாதத்துக்கு உள்ள நூல், காழி கண்ணுடைய வள்ளல் எழுதுன என்ன நூல்? ஒழிவில் ஒடுக்கம். அந்த நூலுக்கு தான் இவங்கெல்லாம், வள்ளலார் அதுக்கு தான் பதிப்பிக்கிறார். ஏன்னா அதுல தான் இந்த உருவத்தை கடந்து அருவத்துக்கு போற விஷயம் எல்லாம் வருது. அதை வள்ளலார் பதிப்பிக்கிறார். அந்த நூலை எடுத்துக்கிட்டு சோமசுந்தரன் அந்த வேத சமாஜம், ஆரிய சமாஜங்காரெல்லாம் ஒரு சில பாட்டுக்கு விளக்கம் எழுதுறான். எதை நம்ம இதுவெல்லாம் உடைக்கிறதுக்கு. அப்ப சோமசுந்தர நாயகர் இதெல்லாம் மறுத்து, நீங்க சொல்றது வேற, அவர் சொல்றது வேறன்னு மறுத்து எழுதுறார். உருவம் வழிபாடு இல்லாம நீங்க அருவத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்பே கிடையாதுப்பா. இருக்கிற புராணத்தை வச்சு நாங்க இந்த மக்கள் வாழ்க்கைக்கான எடுத்துக்காட்ட தெளிவா வச்சிருக்கிறோம். இதுக்குள்ள வந்துதான் நீ கடக்கணும். இதை நீ மறுத்துட்டுலாம் அதை அடையிறதுங்கிறதெல்லாம் அது ஏமாத்து வேலை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சோமசுந்தர நாயகர் பண்றாரு. அதுக்குள்ளதான் வள்ளலார் வர்றாரு. வள்ளலார் ஏன் பண்ணாருன்னா, இந்த உருவத்தை வச்சுக்கிட்டு நீங்க பேதம் பண்றீங்க, அது பேதம் இல்லாத தன்மைக்கு வந்தா சரிங்கிறார். பேதம் இல்லாத தன்மைக்கு வர்றது எப்படி? பாம்பனார் தெளிவா சொல்லிடுவார். இந்த அனவரத பாராயண அஷ்டகன் பாம்பனார் பாடினது இருக்குது, அது ரொம்ப தெளிவா சொல்லிடுவார். நீ எல்லாத்தையும் முருகனுக்கு கொண்டு வா. அப்புறம் முருகன்கிறது ஒரு பேர் இல்ல, அது சச்சிதானந்தம். அது சச்சிதானந்தம் சொன்னா அதுதான் அறிவினுக்கு அறிவான பொருள் அப்படின்னு அவர் தெளிவாத அறிவனா பொருள் அப்படிங்கிறது வரைக்கும் கொண்டு போறார். அப்ப நான் ஏற்கனவே மக்கள் கிட்ட இருக்கிற வரலாறுகள்ல இருந்து தானே அவங்களை கொண்டு போனோம். இவங்களை தள்ளிட்டு நான் போறது எப்படி சரியா இருக்கும்? இதுக்குள்ள நடுவுல இருக்கிற பிசினஸ் வேணாம் அப்படிங்கறதுதான் வள்ளலாருடைய வாதம். இதுக்குள்ள நடுவுல இருக்கிற
வேறுபாடு பேதம் இதுக்குள்ள நீங்க நின்று இதை அனுபவிக்காம பண்ணிடுறீங்க அப்படிங்கிறதான் வள்ளலார் உடைக்கிறார். அப்படி இல்லைன்னா அவர் நம சிவாய அப்படிங்கிற என்று திருநீறு இட்டுக்கொண்டேன் அப்படின்னு பாட மாட்டாரு, சிவாய நமன் சொல்லுன்னு பாட மாட்டாரு, அதுக்கப்புறம் அருட்பெருஞ்சோதின்னு பாட மாட்டார். ஒருவேளை இவர் நான் பாடினது இவர் எல்லாரும் எழுதுறாங்கல்ல 6வது திருமுறையில தான் எனக்கு என்னோடது மீதியெல்லாம் நீங்க எடுத்துங்கன்னா அதை அப்பவே வந்து வெளியிடாம பண்ண வேண்டியது தானே. அப்படி இல்லை. அது மக்கள் இப்போ நானே இங்கே பேசுகிறேன்னா நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன்ல, கொஞ்சம் இதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க கேளுங்க. ஏதோ சும்மா போகிறவங்க வரவங்களாம் கேட்கணுன்றதுக்காக என்னால் உங்களுக்கு பார்த்தோன்னா நான் சூடு போட்டுக்குவேன். ஏன்னா நான் கொஞ்சம் வளர்ந்தவங்களும் வளர்க்கணும். எல்லாரையும் நான் பார்த்துட்டா இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் நான் ஜெயாஞ்சப்பம் அடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் அதுக்குள்ளே வரவங்களுக்கு அவங்களுக்கு அடுத்த கட்டம் நான் பதில் சொல்லணும். அதனால தான் ஒரு 10 பேராவது ஒழுங்காக கேட்டால் அடுத்த கட்டத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா நானும் கொஞ்சம் வளரணும்ல. அதே ஆணவம் கண்மம் மாயனான லொட்டு லொஸ்கு நச்சிட்டு இருந்தால் அது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுல்ல. அப்போ அடுத்த கட்டம் அனுபவம், அடுத்த கட்டம் அதில் வர சிக்கல், அதில் தான் எனக்கு இந்த வினையை புரிய வைக்கிறது, அதில் கடவுளை அனுபவிக்கிறது நானும் அடைய முடியும். இல்லைன்னா நான் வந்து தொழிலாளியாக மாறிடுவேன். நானும் அனுபவிக்கணும்னா உங்களோட சேர்ந்து தான், நீங்கள் இல்லைன்னா அனுபவிக்கணும். அதனால தான் வந்து மாணிக்க வாசகர் தெளிவாக சொல்கிறார், உடையால் உந்த நடு இருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பது ஆனால் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்திய முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே போட்டு அடிக்கிறார். நீ வந்து அந்த கூட்டத்தில் நில்லு அப்படிங்கிற மாதிரி. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதுக்குள்ள இல்லாம நானும் வரட்டு ஞானமா போயிடும். அவர் ஒரு கேள்வி கேட்பாரு, அவர் ஒரு கேள்வி கேட்பாரு, அவர் ஒரு கேள்வி கேட்பாரு. எனக்கும் ஓஹோ இது இப்படி சொல்லணும், இதுக்கப்புறம் நம்ம இது தப்பு பண்றோம், இதுக்குள்ள வந்து சாமி நமக்கு இப்படி கற்றுக் கொடுக்குறாரு, இதுக்குள்ள ஒரு உண்மை இருக்குது அப்படின்றதுக்குள்ள நான் நுழையணும். அப்படி இல்லைன்னா நானும் வாய்ப்பாட்டுக்காரனா போயிடுவேன். வாய்ப்பாட்டுக்காரனா நான் மிருதங்க வித்துவானுக்கு ஏற்ற மாதிரி நான் பாடிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள நீங்க என்னதான் படிச்சாலும் எதை படிச்சாலும் இதை தாண்டி கத்துக்கிறது அப்படிங்கிறது தான் பழகிறது. இந்த பழகிறதுங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் மட்டும்தான் உங்களுக்கு அன்புக்குள்ள கொண்டு போய் நிறுத்தும், வேற எதுவும் எங்கேயும் ஒழுக்கம். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன பண்ணுவார்னா, இந்த கல்வி, ஒழுக்கம், அறிவு, அன்பு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவார். மிக்ஸ் பண்றதுன்னா நீங்க ஒழுக்கத்தை படிச்சு பாருங்க, அறிவு இல்லாதவன் ஒழுக்கம் வேணாம்பார், அறிவு படிங்க ஒழுக்கம் இல்லாதவன் அறிவு வேணாம்பார். அதுக்கப்புறம் தான் அன்பு தான் உயிரோட வாழ்க்கை என்பார். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மலம் தறி தற்றுன்னாரு. அதாவது உயிருங்கிறதே அன்போடு தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக எழுதுவார். இப்போ இந்த அறிவு ஒழுக்கம், அறிவு ஒழுக்கம் இருந்ததுனால தான் தெளிவாகும். அந்த அறிவு எதில் கொண்டு போய் விடுது, நான் எப்படி வாழறேங்கிற விஷயம். அதுதான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றைய செத்தார். அந்த மாதிரிலாம் ஏன் சொல்றாரு? அப்போ இதுக்குள்ள நீ வந்து நான் என் அறிவு அடுத்தவனோட ஒத்து போவாது. அப்ப எதுல ஒத்து போகுது? எல்லாருக்கும் அன்புல தான் ஒத்து போகும். அதுதான் பார்த்தார் வள்ளல் பெருமான். என்ன பேர் வச்சாரு? ஆண்மை நேய ஒருமைப்பாடு. ஒழுக்கம் எனக்கு ஒரு வித்தியாசமா ஒழுக்கம் இருக்கலாம், நான் ஒழுக்கத்தை வித்தியாசமா பயன்படுத்தலாம். ஆனா என் அளவுல நான் இருக்கிற ஒழுக்கம் இருக்குல்ல, சாக்கிய நாயனாருக்கு உள்ள ஒழுக்கமும், இயற்பகை நாயனாருக்கு இருக்கிற ஒழுக்கமும், திருநீலகண்ட நாயனாருக்கு இருக்கிற ஒழுக்கமும், அதிபத்தருக்குள்ள இருக்கிற ஒழுக்கமும் ஒன்னா சார். அதிபத்தர் மீன் பிடிக்கிறவர், அவருக்குள்ள ஒழுக்கமும் இயற்பகை நாயனாருக்குள்ள ஒழுக்கம் ஒன்னா, திருநீலகண்டருக்கு இருக்கிற ஒழுக்கம் ஒன்னா. ஒழுக்கம் அவர்கள் சார்கின்ற செயல்களில் எடுக்கின்ற நிலைப்பாடு. ஆனா அது அடுத்தவனை பாதிக்க கூடாது, அதுல தெளிவா இருப்பாங்க. அது என்னுடைய அறிவை விளங்க வைக்கணும். அது இருந்தாதான் எனக்கு அறிவு. இப்போ எவ்வளவுதான் படித்தாலும் உறுதி இல்லாத மனம் இல்லவன் அவுட் ஆயிடுறான். படிக்காதவனா இருந்தாலும் மீனவன் உறுதியோட இருக்கான்ல, ஐயோ அது வைர மீன் தங்க மீன் பார்த்து அதை பாக்கெட்ல போட்டுக்கல, சரி நம்ம யாரும் பார்க்கலப்பா, சாமிக்கும் தெரியாது, குளத்து மேட்டில் தானே இருக்கிறாங்க, சாமி கோயில்ல ஊர்ல எல்லாம் இருக்கிறாரு, நாம எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கல. அதுதான் உறுதி. அறிவு தான் அந்த உறுதி கொடுக்கும். அதான் அறிவு அற்றம் காக்கும் கருவி. அப்புறம் தான் செருத்த அறிவு, இந்த செறிவு அப்படிங்கிறதெல்லாம் அதுல வர்றதுதான். அப்போ என்னுடைய ஒழுக்கம் என்னுடைய அறிவை பலப்படுத்தும். அது எல்லாரும் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் அறிவு ஒரே மாதிரி இருக்காது. இப்ப நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பெரிய அறிவாளியா இருப்பேன், நான் பிலாசபியில அறிவாளியா இருப்பேன், இல்ல வந்து கெமிஸ்ட்ரியில அறிவாளியா இருப்பேன், இதெல்லாம் பிரச்சனை இல்லை.
அல்லது ஏன் அறிவு வேற அவர் அறிவு வேற. என்னதான் இருந்தாலும் எங்க வாத்தியார் அறிவு வேற, ஏன் அறிவு வேற, ஏன் அறிவு வேற, எங்க வாத்தியார் அறிவு வேற, அப்புறம் ஏன் அறிவு வேற, என் ஸ்டூடெண்ட் அறிவு வேற, ஏன் அறிவு வேற, என் புள்ள அறிவு வேற. உண்மைதானே இது? அவன் புண்ணிய பாவத்தை என் பிள்ளைக்கு சமந்துட்டு போறான், இவங்க அப்பா அறிவோட அதிகமா வர வேண்டியது தானே அது பிள்ளைக்கு. அது வரல இல்ல அப்ப பிள்ளைய விட சில பிள்ளைங்க அறிவு அதிகமா இருக்குது, அது வரல. அப்ப இதெல்லாம் ஒன்னும் வரல. அப்ப அறிவுங்கிறது அந்தந்த ஆன்மாவை சார்ந்தது, அவ்வளவுதான் விஷயம். அந்த ஆன்மா சார்ந்து அது எடுக்கிற ஒழுக்கம் தான் அதை தெளிவா காட்டும். இதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சமமானது அன்பு. அதுதான் எல்லாரையும் வாழ வைக்கிறது. அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லைங்கிறார் திருவள்ளுவர். அப்ப என்ன அர்த்தம்? இதைதான் வள்ளலார் பிடிச்சார். அறிவுல எல்லாரும் சமம் சொல்ல முடியாதுப்பா. அண்ணன் தம்பிங்கிறதுனால பிரதர் குட்டம் கிடையாதுப்பா. அப்புறம் என்ன, மதர் குட்டம் கிடையாது. ஒரு அம்மா எல்லா பிள்ளையும் சமமா நடத்துவாங்களா? படிச்ச பையன் மேல ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா தான் வைப்பாங்க. கொஞ்சம் படிக்கிறான்பா கஷ்டப்பட்டு அப்படி தானே கொஞ்சம் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. ஆமா, புறநானூர்லயே வருது. அம்மாவா இருந்தாலும் சரி, கல்வி கற்பவனை நோக்கித்தான் அவங்க பாசம் வரும் அப்படின்னு. மேற்பால் ஒருவன் கற்பில், கீழ்ப்பால் ஒருவன் கற்பில், மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமை, புறநானூறு. அப்ப என்ன அர்த்தம் இருக்கலாம்? இந்த படிக்கிறவனுக்கு கொஞ்சம் அதிகமா, நீங்க கூட போய் என் மேல கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுப்பா அப்படின்னு வணக்கம் வைக்கிறீங்க. விளையாட இவ்வளவு பேச்சு பேசுறவன கொஞ்சம் இந்த மாதிரி வேலை இல்லைன்னா விட்டுருவீங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தெரியாம ஒரு பாசம் வருது இல்ல, கொஞ்சம் ஏதோ விவரம் இருக்குதுப்பா அப்படின்னு தானே ஒரு பாசம் வைக்கிறீங்க, இல்லாட்டா வைப்பீங்களா? அப்ப அந்த மாதிரி அறிவுங்கிறது பேதமானதுதான். ஆனால் எந்த ஒருமைப்பாடும் உலகத்துல எத்தனையோ தத்துவாதி பேசிட்டான். கான்செப்ட் ஆஃப் பிரதர்ஹுட், கான்செப்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், கான்செப்ட் ஆஃப் மதர்ஹுட். ஃபாதர்ஹுட் வைக்கலையாகணும், தெரியும் பொழுது அப்பாவை பத்தி. இவ்வளவு மதர்ஹுட், பிரதர்ஹுட், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சாச்சு ஒருமைப்பாட்டுக்கு. ஆனா வள்ளலார் மட்டும்தான், அது மட்டும் இல்ல, ஆன்ம ஒருமைப்பாடு செல்ஃப் வச்சுட்டாங்க. செல்ஃப்னா எல்லா உயிரும் பொது அப்படின்னு. அது உயிர் பொதுவாகாது. ஏன்னா என் உயிர் வேற, அவங்க உயிர் வேற. எல்லா உயிருக்குள்ளேயும் எல்லா உயிர்களும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எல்லா உயிருக்கு உள்ளேயும் கருணையாக இருக்கிற பரம்பொருள் தான் பொது. அதனால ஆன்ம ஒருமைப்பாடு பேசாம ஆன்ம நேய ஒருமைப்பாடுன்னு பேசினார். ஆன்ம ஒருமைப்பாடு இல்ல, அது ஆன்ம நேய ஒருமைப்பாடு. ஆன்ம நேய ஒருமைப்பாடுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாக்களுக்குள் பேதம் உண்டு, உடம்புக்குள்ள கண்டிப்பா பேதம். என் உடம்பு வேற, அவன் உடம்பு வேற, எங்க அப்பா அம்மா வேற, அவங்க அப்பா அம்மா வேற, யாரு வேற, அவன், இதெல்லாம் பேதம் தான். ஆனா எவ்வுயிரும் பொதுவாக கொண்டு எம்பெருமான் நடம் இடும் இடம் என நான் தேர்ந்தேன். அந்த உயிருக்குள்ள எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்று பேதம் இல்லாமல் கருணையாக எல்லா உயிரிலும் பதிந்திருக்கிற அந்த கடவுளை வைத்துத்தான் ஆன்ம நேய ஒருமைப்பாடு வைத்தார். எனக்கும் உனக்கும் கடவுள் நேயம் பேதமா வைக்கல. ஆனா என்ன பிரச்சனை இருக்குது? எனக்குள்ள கடவுள் இப்படி வச்சுங்களேன், கடவுள் பார்த்து உடனே கடவுள் துகள்லாம் சொல்லக்கூடாது. கடவுள் துகள்னா நம்ம எந்த காலத்திலயும் அந்த மாதிரி ஒரு பேரை நாம வைக்க மாட்டோம். துகள்னா தமிழ்ல அப்படி ஒரு பேருக்கு, அதாவது இவனுங்க வேற தமிழ்ல இந்த அறிவாளிங்க பத்திரிகைக்காரனும் இந்த பெரிய அறிஞர் இருக்கிறானுங்க பாரு, இவனுங்க இஷ்டத்துக்கு நிகழ்வுன்பானுங்க, துகள்பானுவ. நிகழ்வுனா என்னன்னு தெரியாது, துகள்னா குற்றம். இன்னொன்னு தூசு, சின்னதானா தூசு. நாம அந்த துகள்ங்கிறது ஒரு எண்ணளவு வைப்போம், அணு அப்படின்னு அதை பிரிக்க முடியாத ஒண்ணு துகள்னு வச்சோம், அதையும் பிரிக்கிறதுன்னு சொன்னோம், இப்படிலாம் வச்சோம். ஆனா எதுவா இருந்தாலும் அது என்னவா இருக்கும்? அது ஒரு பொருளா மாறிடும். பொருள்ங்கிறது நாம உயிருக்கும் சொல்ல முடியாது, கடவுளுக்கும் அது ஒரு எடை உள்ளதா சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஒற்றியூர். ஒற்றியூர்ல நீ 1 கிராம் எடை போட்டேன்னா கடவுளும் 1 கிராம் இருப்பான். ஆனா அந்த கடவுளுக்கு எடை கிடையாது. 1 என 2 என 1 2 என படிச்சல, 9 1 10, மறுபடியும் 1 தான் நிற்கும். 9 ஜீரோவா தான் இருக்கும். 2 9 11, 1 1 2, 2ங்கிறது தான் இருக்கும். 9 காணாம போயிடும். 3 9 12, 1 2 3, 9 காணாம போயிடும். 4 9 13, 1 3 4, 4 தான் இருக்கும். 9 காணாம போயிடும். அப்படி கடவுள் என்கிறவன் இருப்பான். ஒரு ஆன்மாவுடைய 1 கிராம் ஆன்மாவுக்கு எடை கிடையாது. எடை 1 கிராம் சொன்னா கடவுள் 1 கிராம் இருப்பான். அது 2 கிராம் கிடையாது, 1 கிராம் தான். இதுதான் ஒற்றியூர்.
அப்ப இந்த ஒற்றியூர் அப்படிங்கிற விஷயம்தான் எது? அந்த ஆன்மாவுக்குள்ள இருக்கிற கருணை. ஆனா கருணைங்கிற வகையில போது, ஏன் என்னுடைய கருணை வெளியில தெளிவா வேலை செய்யல, உங்க கருணை தெளிவா வெளியே வேலை செய்யுது? இந்த கருணை தெளிவா வேலை செஞ்சுட்டா எல்லாரும் அருட்பெருஞ்சோதி தான். அதனாலதான் ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்தினர். ஒளிங்கிறது அருட்பெருஞ்சோதி, ஓதாது உணர்தல்ங்கிறது அறிவினுக்கு அறிவாதல். இந்த ஓதாது உணர்தல் அப்படிங்கிறதுக்குள்ள எனக்குள்ள கடவுள் நியாயமா தான் இருக்கிறார், கருணையா தான் இருக்கிறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை சொன்னார்ல. ஆனா அந்த அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதிக்குள்ள தனிப்பெருங்கருணை வராது. ஏன் வரலன்னா இந்த கருணை தான் அந்த 4 ஒளியையும் காட்டும். அதான் ஒளி அளித்து. இப்போ நீங்க இந்த கருணை எல்லாருக்குள்ளேயும் பொது, நானும் நீங்களும் ஏன் வேற மாதிரி இருக்கும்? நீங்க வேற நான் வேற. அப்ப அதுல யார் முன்னாடி இருக்கிறாங்க? ஆன்மாதான் முன்னாடி இருக்கு. அப்ப ஆன்மாவை இது முன்னேறணுங்கிற கருணை உள்ள கடவுள் செயல்படுத்தி அது அந்த கருணைக்குள்ள வரணும். இது வந்தாதான் தன் உண்மை அறிவே மிகும். எனக்கு உள்ள இருக்கிற அறிவு அப்பதான் செட் ஆகும். மிகும் அப்படின்னா நான் 1000 தடவை சொற்பொழிவு பண்ணாலும் சில பேருக்கு இங்க தூக்கம் வந்துடும், சில பேருக்கு அவங்க பிரச்சனை ஞாபகம் வரும், சில பேருக்கு குடைச்சல் வரும், சில பேருக்கு முதுகு வலிக்கும், சில பேருக்கு காது வலிக்கும், சில பேருக்கு மூஞ்சி எரியும், சில பேருக்கு கண்ணி எரியும். இதெல்லாம் தாண்டி செட் ஆகுது இல்லை. எப்போ செட் ஆகும்? சரி விட்டுருங்க. அப்ப 20 வருஷமா சொற்பொழிவு நடக்குது, எதெல்லாம் செட் ஆகுது? அதுக்கு பேர் தான் மிகும். மிகும்னா என்ன இருந்தீங்களா? நான் சொல்றது அதுல போய் சேர்ந்தா மிகும். எனக்கு உள்ள கடவுள் தினம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். அது என் காதுல செவடங்காதுல ஊதுன சங்கு மாதிரி ஆயிடுது. அது கடவுள் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டா மிகும். எந்த காலத்திலையும் நம்ம புரிஞ்சிக்க போறது இல்லை. அதனால கடவுள் படிக்க வைக்கிறவன்ல, உங்களுக்கு புரிய வைக்கிறவன். புரிய வைக்கிறது எப்படி? அதுல அவன் அந்த கையாளுற முறை தான் உனக்குள்ள இருக்கிற சூழல் மூலமா உன்னை அனுபவிக்க வச்சு உனக்கு அதை புரிய வச்சு, இந்த பிறப்புல புரியலையா அடுத்த பிறப்புல தொடக்கத்துல இருந்தே நீ புரிஞ்சுக்கினவனாவே இருப்ப. இந்த பிறப்புல சிகரெட்டை உட முடியாமலே செத்து போயிருப்பான் கட்சி வரைக்கும். ஆனா அடுத்த பிறப்புல பிறக்கும் போதே சிகரெட்டு கண்டாலே வெளியே வந்துடும். இதுக்கு நடுவுல வேலை செய்யறதுதான் ஓதாது உணர்ந்து. அது அந்த கேரக்டர் ரொம்ப பெருசு. அது தெளிவா புரியுது உங்களுக்கு. அது மாதிரி தான் எல்லாமே. அதுதான் உங்க பிறப்பை வளர வைக்கும். அதுதான் ஒளி, அதுதான் அருட்பெருஞ்சோதி. எந்த இடத்துல நீ விளங்குற, எந்த இடத்துல விளங்குற, எந்த இடத்துல விளங்க வைக்கலையா அடுத்த பிறப்புல உனக்கு நானே நீ விளங்குன மாதிரி ஆக்கிடுறேன். ஏன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருவான். சரி, இதுக்கு மேல இதனாலதான் சிவன் செயல்ங்கிறது இந்த இடத்துல தான் முழுசா வேலை செய்யும். அதனாலதான் நம்ம மாயேயம் திரோதம் இதெல்லாம் ஏத்துக்கிறது. இந்த திரோதம் மாயையெல்லாம் ஏன் ஏத்துக்கிறோம்னா நமக்கு சுத்தமா பிளாக் ஆகி போய் கிடக்குறோம். அடுத்த பிறப்புல தனியா தூக்கி கொண்டாந்து நிறுத்துறான். ஆனா இதுக்கு நமக்குள்ள வேல்யூ பண்ணிக்கிறான். ஆனா நமக்கு வேல்யூ வந்துருச்சு, நம்மளால முடியல. அவனா பார்த்து சரி ஓகே அப்படின்னு கொடுக்கறது தான் ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவன் ஆதாரமா இருக்கிறது தெரியும். அதுதான் மாணிக்கவாசகர் சொன்னது. என்ன சொன்னாரு? தெளிவா என்ன சொன்ன மாணிக்கவாசகர் சொன்னது? எல்லா என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் திறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன். அப்படின்னா அதான் ஆதாரமாகி அருட்பெரு. இன்னைக்குதான்பா நீ இருக்கிற அப்படிங்கிறதுக்குள்ள நான் வர்றேன். இதுக்கு முன்னாடி எல்லாமே நான் தான் போய் இப்பதான் அதுக்குள்ள வர்றேன். அப்படின்னா அதுதான் அந்த இடம் வரும்போது தான் நானும் அறிவு அவனும் அறிவு அப்படிங்கிறது வரும். அதுதான் அறிவினுக்கு அறிவு. கடவுள் வெறும் டபுள் ஸ்கொயர்ல அறிவு இல்லை அவருக்கு. இந்த அறிவான கடவுள் அறிவான ஆன்மாவோடு இருந்தால்தான் அவனுடைய தற்சொரூபம்ங்கிறது அர்த்தம். நேர்படுதுன்னா நீங்க சமமா வருது. வட்டம் அது ஒத்தது வாணிகம் வாய்த்ததெல்லாம் படிக்கிறீங்கல்ல, அதை தான் நான் திருக்குறள்ல மிகுதல்னு சொன்னது. அதுக்குள்ள நம்ம போறோம். ஆனா அது போக போக தான் அந்த என்னது அது ஆதாரம் என்கிறதுக்குள்ள வரும். அந்த ஆதாரங்கிறதுக்குள்ள வர்றது தான் பிறப்பை கடத்தல். அதுக்குள்ள வந்தீங்கன்னா தான் நான் எப்படிலாம் கடந்தங்கிறது காமம் அதான் என்ன அகவல் அவ்வியம் ஆதி இந்த பொறாமை முதலான குற்றங்கள்ல இருந்து வெளியே வந்ததெல்லாம் தெரியும். அதை நாம் அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்பதாக சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.